ஆமென் 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 हालेलुया 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 இனி நீ அழுது கொண்டிராய் तुम फिर कभी न रहोगे ஆமென் आमेन கடந்த நாட்களிலே நாம் தியானித்த வேத பகுதி गुजरे दिनों में हमने ध्यान किया हुआ पवित्र शास्त्र के இழிவு वचन நிமித்தம் வருகிற அழுகை जो निंदा के निमित्त आता हुआ रोना லட்சிய நிமித்தம் வருகிற அழுகை जो हमारे जो नीच करने के कारण आने वाला रोना இழப்பு நிமித்தம் வருகிற அழுகை और जो खो जाने से आता हुआ जो रोना இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ये வந்திருந்தாலும் सब हमारे जीवन में आया हो तो भी அன்னாளை நினைத்த தேவனாகிய கர்த்தர் अन्ना को जो याद किया हुआ परमेश्वर மரியாளை நினைத்த தேவனாகிய जो கர்த்தர் मरियम को याद किया हुआ परमेश्वर ஹalleluya हालेलुया எல்லாம் இழந்து வெறுமையாய் இருக்கிற சூழ்நிலையிலே सब कुछ खोकर जो कालियात रहने की परिस्थिति में விதவையை நினைத்த தேவனாகிய கர்த்தர் विधवा को याद किया हुआ परमेश्वर உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போதுமானவர் आज तुम्हारे विलाप में प्रभु आनंदित में बदलने वाला है இந்த நாளிலும் आज के दिनों में ஆண்டவர் परमेश्वर நம்மோடு கூட அதே வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் हमारे संग उसी वचन के द्वारा बात करने चाहते हैं ஹalleluya हालेलुया இனி நீ அழுது கொண்டிராய் फिर तुम कभी ना रहोगे எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா जो फ्यूचर के बारे में सोचकर रो रहे हो வேத क्या புத்தகத்திலே पवित्र शास्त्र में ஆகார் என்கிற ஒரு பெண்மணி हाजिरा नाम का एक स्त्री அவள் நம்பினது எல்லாமே उसने सब कुछ जो भरोसा है மனிதனையும் वो इंसान के ऊपर மனிதனையே சார்ந்து அவள் வாழ்ந்து கொண்டிருந்தவளாய் இருந்தாள் वो जो स्त्री है इंसान के होर से जीने वाली रहती थी ஒரு நாள் வந்தது एक दिन आया அவளுடைய வாழ்க்கையிலே उसके जीवन में நம்பின மனிதன் கைவிட்டு விட்டான் जो भरोसा किए हुए वो इंसान छोड़ दिया வேதம் தெளிவாய் சொல்லுகிறது शास्त्र सही तरह से बताता है மனுஷன் மேல நம்பிக்கை அது வீணாய் போய்விடும் जो इंसान के ऊपर की जो भरोसा है वो व्यर्थ ठहराई जाएगी சங்கீதம் 118 சங்கீதம் भजन संहिता 118 में 8வது வசனம் சொல்லுகிறது 8वां वचन इस प्रकार कहता है மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் जो मनुष्य से भरोसा रखने से கர்த்தர் बढ़कर மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் परमेश्वर के ऊपर भरोसा रखना ही उत्तम है பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் जो प्रभुओं का शरण लेने से बढ़कर கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் परमेश्वर का शरण लेना ही उत्तम மனிதனை है நம்பி जो इंसान के भरोसे में மனுஷ மேல பிரபுக்கள் மேல நம்பிக்கை வச்சு जो राजाओं के ऊपर भरोसा रखकर எதிர்காலத்தை இழந்து போய் நிற்கிறீர்களா जो फ्यूचर को खोकर आप खड़े हो क्या இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே आज परमेश्वर आपके जीवन என்னுடைய में வாழ்க்கையில என்ன எதிர்காலம் ஆண்டவரே हमारे जीवन में हमारी फ्यूचर किधर है என்னுடைய प्रभु எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது हमारी फ्यूचर कैसे रहेगी என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகிறது हमारे बच्चों की फ्यूचर किस तरह होगी என்னுடைய ஊழியங்கள் எப்படி இருக்க போகிறது हमारी सेवकाई किस तरह होगी என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் हमारे परिवार को हम किस तरह चला सकते हैं பல நிலைகளிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா कई प्रकार से इसके बारे में आप चिंता करते हो क्या உங்களை உருவாக்குவதற்கு முன்பதாக जो आपको रचने से पहले ही பூமியிலே வருவதற்கு முன்பதாக इस पृथ्वी में आपके जन्म होने से पहले ही உங்களுக்காக आपके लिए என் தேவன் பெரிய திட்டத்தை ஒன்றை வைத்து வைத்திருக்கிறார் मेरा परमेश्वर ने बहुत बड़ा योजना நிச்சயம் बना உங்களுடைய रखा है வாழ்க்கையிலே நிறைவேறும் वो निश्चय आपके जीवन में पूरा होगा எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே फ्यूचर के बारे में घबराए हुए रहने वाले प्रिय परमेश्वर के लोगों மனிதனை நம்பி கடந்து சென்ற ஆகார் इंसान के भरोसे में जो होकर गया वो आजीरा ஆகாருடைய வாழ்க்கையிலே आजीरा के जिंदगी ஒரு में நாள் எல்லாம் குறைவுபட ஆரம்பித்தது एक दिन सब कुछ कम होने लगता है ஹalleluya हालेलुया எல்லாம் குறைவுபட ஆரம்பித்தது सब कुछ कम होने लगता है சொல்லுகிறாள் वो कहने இனி लगती எனக்கு है எதிர்காலம் இல்லை अब के बाद मेरी कोई फ्यूचर இனி नहीं எனக்கு है எதிர்காலங்கள் கிடையாது अब मेरे आगे फ्यूचर कुछ नहीं है சாக போகிறேன் मैं मरने पर हूँ நானும் என்னுடைய பிள்ளையும் சாக போகிறோம் मैं और मेरा जो पुत्र मरने जा रहे हैं அவளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை उसका जो था एक भरोसा அந்த மகன் वो जो बेटा அவன் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவான் वो कैसे भी मुझे बचा लेगा ஆனால் அவனுடைய நிலைமையும் लेकिन उसकी जो परिस्थिति சாக போகிற நிலைமையா இருக்கிறது वो मरने का एक परिस्थिति रहता மனிதன் है கொடுக்கிற எதுவுமே குறைவானதா தான் இருக்கும் जो इंसान जो देते हैं वो हमेशा के लिए कम ही रहता है கர்த்தர் கொடுக்கிறது எப்பொழுதுமே நிறைவானதா இருக்கும் लेकिन जो परमेश्वर देते हैं वो हमेशा के लिए संपूर्णता रहता है அவள் பிள்ளை அழுகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை जो बेटा रोते हुए मैं देख नहीं सक रही हूं ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் उत्पत्ति की किताब 21वां अध्याय 16 वचन விதமாய் சொல்லப்படுகிறது इस प्रकार कहा हुआ है பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக
அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். और आप उससे तीर भर के टप्पे पर दूर जाकर उसके सामने यह सोचकर बैठ गई, मुझको लड़के की मृत्यु देखने न पड़े। நம்பி வந்த மனிதன் கைவிட்டு விட்டான். भरोसा किया हुआ इंसान ने हाथ छोड़ दिया है। இப்போ அவளுக்கு இருக்கிறது எல்லாமே கண்ணீர் தான். अब उसके पास सिर्फ आंसू ही रह गया। பிள்ளை அழுகிறதை என்னால கேட்க முடியல. वो कहती है जो लड़का मरते हुए मैं उस आवाज नहीं सुन सकता நான் हूँ, சாக போறேன். हम मरने पर हैं। இன்றைக்கு இந்த காலை வேளையில आज ये सुबह के वक्त என் में பிள்ளையுடைய நிலைமையை பார்த்து என்னால் இப்படி இருக்க முடியவில்லை. मेरे बच्चे की परिस्थिति को देखकर मैं नहीं रह पाती हूँ। என்னுடைய பிள்ளை படுகிற வேதனை என்னால் தாங்க முடியவில்லை. मेरे बच्चे की इस दुख मुझसे सहन नहीं हो रहा है। என் பிள்ளை படுகிற அவஸ்தை என்னால புரிய முடியல. मेरे जो बच्चे जो सहन करता हुआ जो दुख संकट मैं सहन नहीं कर पा रहा हूँ। பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற என் அன்பு தகப்பனாரே தாயாரே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறவராய் இருக்கிறார். बच्चे के बारे में जो बच्चे के फ्यूचर के बारे में दुख और जो संकट में जो चिंता करते हुए आपके साथ यस प्रिय भाइयों बहनों परमेश्वर बात करना चाहते हैं। பிள்ளையுடைய நிலைமையை நினைத்து ஒவ்வொரு நாளும் படுக்கையிலே கண்ணீர் சிந்துகிற தாயாரே, बच्चे की हाल को सोचकर हर दिन रात में बिस्तर पर आंसू बहाने वाली प्रिय माँ, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படியே முடிந்து விடுமோ? मेरे बच्चे की जो फ्यूचर ऐसे ही खत्म हो जाएगी என் क्या? பிள்ளையுடைய எதிர்காலம் இதோடு நின்று விடுமோ? मेरे जो बच्चे की फ्यूचर खत्म हो जाएगी क्या? காலேஜ் படிக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, कॉलेज पढ़ने वाले प्रिय भाइयों நான் बहनों, இப்படியே இருந்து விடுவேனா? मैं ऐसे ही रह जाऊंगा எனக்கு क्या? நல்ல ஒரு வேலை கிடைக்காதா? मुझे अच्छा एक नौकरी नहीं இந்த मिलेगा क्या? பூமியிலே வாழ்வதை பார்க்கிலும் சாவது மேலானது என்று நினைக்கிறீர்களா? इस पृथ्वी में जीने से बढ़कर मर जाना अच्छा है बोलकर तुम सोच रहे हो क्या? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், आपको मैं कहता நீ हूँ, சாவு துணிவாயானால் ஏன் வாழ்ந்து பார்க்க கூடாது என்று முடிவெடுக்க கூடாது. यदि मरने के लिए तुम डेयरिंग करते हो तो जीने के लिए क्यों तुम डेयरिंग नहीं करते हो? அவளுடைய வாழ்க்கையிலே அழுகை மாத்திரம் தான் அவளுக்கு மிஞ்சிருந்தது. इस अजीरा के जीवन में सिर्फ आंसू ही बचा हुआ था। ஒன்று, एक ஏமாற்றப்பட்ட சூழலை நினைத்து அழுகிறாள். जो धोखा पाया गया उस परिस्थिति को सोचकर रो रही है। இரண்டாவது, दूसरा, எதிர்காலத்தை குறித்து அழுகிறாள். फ्यूचर के बारे में सोचकर रो रही है। கடந்ததை நினைத்து அழுகிறாள். जो गुजरा हुआ जो बातें को सोचकर रो रही है। எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறாள். फ्यूचर के बारे में विलाप कर रही है। கடந்ததை குறித்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? जो हो गया है उसके बारे में आंसू के साथ चिंता कर रहे हो क्या? நடந்தது எல்லாம் நன்மைக்கு. जो कुछ हुआ है वो भलाई के लिए உன்னுடைய है। எதிர்காலம் आपकी जो फ्यूचर மனிதனுடைய கையில் அல்ல, इंसान के हाथों में நீ नहीं, நம்புகிற ராஜாக்களுடைய கையில் அல்ல, तुम जिस राजा के ऊपर भरोसा நீ करते हो வேலை उनके हाथ பார்க்கிற में नहीं, கம்பெனியில் அல்ல, तुम जो नौकरी நீ करते हो उस வேலை कंपनी பார்க்கிற पर நீ नहीं, நம்புகிற பணத்தின் மீது அல்ல, तुम भरोसा करते हुए पैसे पर नहीं, தேவன் மீது நம்பிக்கை வை. तुम्हारे परमेश्वर के ऊपर भरोसा रखो। தேவன் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर तुम्हें देखने वाला रहता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஆமென் சொல்லுங்க. आमीन कहेंगे। ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन। தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். परमेश्वर ने उस लड़के की आवाज को सुना। நீ இனி அழுது கொண்டிராய், तो आपके बाद तो कभी नहीं रोएगा। அழுவதற்கு பலன் இல்லாதபடி जो रोने के लिए भी ताकत नहीं है वैसे அவள் அழுது கொண்டிருக்கிறாள். वो रो रही थी, ஆனால் लेकिन தேவன் परमेश्वर உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். तुम्हारी रोने की आवाज को सुनने वाला रहता है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया நீ बोलेंगे। இருக்கிற இடங்கள்ல तुम जिस जगह இந்த पर हो, செய்தியை கண்ணீரோட கேட்டுக்கொண்டிருக்கலாம், इस वचन को संदेश को आंसू के साथ सुनते வேதனையோட रहेंगे, या கேட்டுக்கொண்டிருக்கலாம். दुखीत में आप सुनते எல்லாரும் रहेंगे। என்னை ஏமாற்றி விட்டாங்களே, सब लोग ने मुझे धोखा दे எல்லாரும் दिया என்னை है, ஏமாற்றிட்டாங்களே, सब लोग मुझे धोखा நான் दे दिए தனிமையில் हैं, இருக்கிறேனே, मैं अकेला हो என்னை गया हूँ, விசாரிக்க கூட யாரும் இல்லைன்னு இருக்கிறியா? मेरी पूछताछ करने भी कोई नहीं है बोलकर रहे क्या? சூழ்நிலை வனாந்திரமாய் இருந்தாலும் तुम्हारी परिस्थिति जंगल की तरह அந்த हो तो भी, வனாந்திரத்திலே உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். उस जंगल में तुम्हारी पूछताछ करने वाला एक परमेश्वर रहता 17வது है। வசனம் சொல்லுகிறது, 17वां वचन कहता தேவன் है, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். परमेश्वर ने उस लड़के की உன் सुनी। கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. तुम्हारे जो आंसू उन्होंने थैली पे रखा அந்த है, கண்ணீரை பார்த்து அளந்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். तुम्हारे आंसू को देखकर नाप कर तुम्हें आशीर्वाद करने वाला परमेश्वर है। கண்ணீர் அநேகருக்கு ஏளனமா இருக்கலாம், जो हमारे आंसू अनेक लोगों को मजाक उड़ाने की तरह அற்பமா होगा, என்னலாம், वो बहुत ही हल्प समझ ஆனால் உன் सकते हैं। கண்ணீருடைய அந்த கண்ணீருடைய வலிமை என்னது என்பதை இந்த நாட்களிலே என் தேவன் நிரூபித்து காட்ட போதுமானவராய் लेकिन இருக்கிறார். तुम्हारी आंसुओं की जो महिमा क्या है बोलकर परमेश्वर इन दिनों में दिखलाने वाला रहता है। இந்த ஆகார் ये आजीरा கொண்டு वंदது கொஞ்சம், लेकर आया हुआ थोड़ा என் है, தேவன் கொடுத்தது நிறைவு. मेरा परमेश्वर ने जो दिया वो भरपूरता है। நீ आमीन। உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கொஞ்ச காலத்தை குறித்து நீ வேதனையோடு இருக்கிறாய். तुम्हारे जो फ्यूचर के बारे में जो तोड़ा है उसके बारे में
में तुम सोचकर दुख हो रहे நித்திய हो। நித்திய காலமாய் உன்னை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். मेरा परमेश्वर तुम्हें नित्य नित्य सदा के लिए चलाने वाला रहता है। நித்திய நித்திய காலமாய் தாகம் உண்டாகாதபடி ஒரு ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். सदा सदा के लिए प्यास ना लगे उस तरह जीवन की जल देने वाला रहता ஜெபத்தை है। கேட்கலையோ, प्रार्थना नहीं सुने हैं क्या? கண்ணீர் அவருடைய துருத்தியில போய் எட்டலையோ, मेरी आंसू उनके चरणों पर नहीं पहुंचा है क्या? வேதனையோடு இருக்கிறீங்களா? दुखित में रहते हो நீங்க क्या? நினைச்ச நேரத்துல இது நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? तुमने जो सोचा उस समय में नहीं हुआ बोलकर सोच रहे हो क्या? அவருக்கென்று ஒரு வேளை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर उन्होंने आपके அந்த लिए வேளையிலே करने का एक समय रखा है। நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். जो आप नहीं जानते, जो नहीं सोचा हुआ, उससे महान कार्य परमेश्वर आपके लिए करेंगे। ஆகாருடைய கண்ணீர் आजीरा की जो आंसू பெரிய வெள்ளங்களை கொண்டு வந்ததா. बहुत बड़ी बाढ़ लेकर आए। ஹalleluya, हालेलुया, ஆமென். आमेन। பெரிய ஒரு தண்ணீர் துறவை கண்டார். जो बड़ा एक पानी का एक तराई उसने இன்னைக்கு உன்னுடைய देखा। கண்ணீர் आज आपकी जो आंसू பெரிய ஒரு துறவை கொண்டு வர போகிறது. एक बड़ा एक तराई लेकर आने वाला है। எதிர்காலத்தை, பெரிய ஒரு எதிர்காலத்தை जो बड़ा एक फ्यूचर को எந்த மனுஷனும் நிர்ணயித்து கூட பார்த்திருக்க மாட்டான். जो कोई इंसान सोचा भी नहीं எந்த होगा, மனுஷனும் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டான். कोई इंसान सोच के भी नहीं देखा होगा। அப்படிப்பட்ட ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். उस तरह का एक कुआं परमेश्वर तुम्हें देने நீ वाला रहता அழுது है। கொண்டிராய் மகளே, आपके बाद तो மகனே. कभी नहीं रहोगे बेटा நீ बेटी, அழமாட்ட. तुम नहीं रहोगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் लूका के सुसंदेश किताब 7वां अध्याय 12 முதல் 15 வரை நாம் வாசிப்போமேயானால் 12 முதல் 15, the book of Luke chapter 7, लूका के 7वां अध्याय 12 to verses 15. 12 से लेकर 15 तक अगर पढ़ेंगे तो நாயின் ஊருக்கு போனார். वो नाहिम गांव पर गए, அவருடைய சீஷர் அநேகர் ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். उसके चेले और बड़ी भीड़ उसके साथ जा रही थी। ஊரின் வாசல் அருகே சமீபித்தபோது नगर के फाटक के पास पहुंचे மரித்து போன तो जो मरा हुआ ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். एक को दफनाने के लिए ले जा रहे थे। தாய்க்கு ஒரே மகனா उसका இருந்தார். जो माता है उसकी एकलौता पुत्र था அவளோ கைப்பெண்ணாய் இருந்தார். और वह विधवा थी। ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். और नगर के बहुत से लोग उसके साथ थे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கைப்பெண்ணாய் இருந்தார். जो एक विधवा थी, ஒரு விதவை, एक विधवा है, ஒரு விதவை. एक विधवा है। அவளுக்கு இருந்தது ஒரே நம்பிக்கை மகன், उसका जो भरोसा पूरा वो एक ही बेटे के ऊपर। வாலிப மகன். वो जवान बेटा है। அந்த அம்மாவுடைய நினைப்பெல்லாம் उस स्त्री की सोच, என் பையன் வளருவான், मेरा बच्चा बड़ा होगा, என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய கணவனாரை நான் இழந்திருக்கலாம், मेरे जो छोटे उम्र में मैं मेरा पति को खोया होगा, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டேன் என் பையனை, मेरे जो लड़के को मैंने बहुत कष्ट से पाला, இவனும் என்னை பாப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ये मुझे आखिर में उम्र के समय में संभालेगा करके இன்னைக்கு एक உங்களுடைய भरोसा வாழ்க்கை रहेगा। எதிர்காலம் மரித்து போனது போல இருக்கிறதா? क्या आपकी जो आर्थिक स्थिति और जो फ्यूचर मरा हुआ जैसा என் रहता है क्या? எதிர்காலம் மரித்து போய் விட்டது, मेरा फ्यूचर मर गया है, அவ்வளவுதான். बस उतना ही। நான் பார்த்து கொண்டிருந்த வேலை அப்படியே நின்னுட்டு பாஸ்டர், मैं நான் பார்த்து கொண்டிருந்த வேலை அப்படியே நின்னுட்டு, मैं जो देख रहा था वो काम वैसे ही रुक गया है। நான் பார்த்து கொண்டிருந்த கம்பெனி அப்படியே லாக் ஆயிட்டு, मैं जिस कंपनी में था वो लॉक हो गया है। எங்க இருந்து எனக்கு வருமானம் வருமா அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, कहां से मुझे कमाई आना है वो सब रुक गया है। எல்லாரும் सभी लोग என்னை விட்டுட்டாங்க. मुझे छोड़ दिए हैं। என் எதிர்காலம் मेरी जो फ्यूचर மங்கி போய் இருக்கிறது, बहुत ही धीमी हो குறுகி गई है, போய் இருக்கிறது. बहुत छोटा हो गया है। கவலையோடு இருக்கிறீங்களா? चिंता के साथ रहते हो क्या? ஆமென். आमेन। நீங்க யாரை நம்பி இருந்தீங்களோ அது அப்படியே போய் விட்டதா? अब जिसके ऊपर भरोसे में थे वो वैसे खत्म हो गया है क्या? மனதுருகிற தேவனாகிய கர்த்தர் जो तुम पर तरस करने वाला एक உங்களுடைய परमेश्वर வீட்டிலே வந்து நிற்கிறவராய் இருக்கிறார். तुम्हारे घर पर आके खड़ा होने वाला रहता ஆண்டவர் है। உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपको देखकर நான் कहते உங்களை हैं, திக்கற்றவர்களாக விடேன். मैं तुम्हें भटकने वाला की तरह नहीं छोड़ूंगा। சீஷர்களும் चेले लोग அவர் மீது அன்பு வைத்தவர்களும் उनके ऊपर जो प्रेम रखे हुए थे, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து விட்டார் என்று பயந்து, ரோமருக்கு பயந்து ஒரு அறைக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். यीशु मसीह क्रूस पे मारे गए, मर गए बोलकर डर के मारे, रोमियो से डर कर वो एक कमरे के अंदर रहते हैं। ஒரு பக்கம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், एक बगल में उनके फ्यूचर के बारे में एक डर, மற்றொரு பக்கம் ரோமர்களை குறித்த ஒரு கலக்கமும் உயிரை குறித்த ஒரு பயமும். दूसरे बाजू में अपने जान की खतरा और रोमियो के ऊपर एक डर था। என்ன நடக்குமோ என்று அவர்களுக்கு தெரியல. क्या होगा आखिर में उन्हें पता இன்றைக்கு नहीं। உன்னுடைய வாழ்க்கையிலே आज आपके जीवन में பூட்டி அறைக்குள்
जो बंद कमरे, பிள்ளைகளோடு, बच्चों के साथ, கணவன் மனைவியோடு, पति पत्नी, முழு குடும்பமாய், पूरे परिवार के साथ, தனிமையாய், अकेले में, நினைத்து நீ அழுது கொண்டிருக்கலாம். इसे सोचकर आप रोते रहोगे. பூட்டிருக்கிற அறைக்குள் உன் தேவனாகிய கர்த்தர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். तुम्हारे बंद कमरे के अंदर प्रभु परमेश्वर प्रवेश करने वाला रहता அறைக்குள் है. கடந்து சென்றவர் உன் வீட்டுக்கு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். बंद कमरे के अंदर प्रवेश किया परमेश्वर तुम्हारे घर पर आने के लिए वो बला रहता है. அந்தரங்கத்திலே வடித்த கண்ணீருக்கு நிச்சயமாய் இந்த நாட்களிலே வெளியரங்கமாய் பதில் உண்டு. गुप्त में तुमने बहाया हुआ आंसुओं का इन दिनों में कुल्लम कुल्ला एक जवाब मिलने वाला है. தேவனுடைய பிள்ளையே, प्रभु के लोगों, அந்தரங்கத்திலே गुप्त में ஒருவரும் அறியாத பொழுது, जो कोई नहीं जानते हुए, இரவிலே நீ வடித்த கண்ணீர், रात में आपने बहाया हुआ आंसू, ஒருவரும் அறியாத பொழுது, जो कोई नहीं जानते உன் அறை हुए, வீட்டை பூட்டி आपके कमरे को बंद நீ करके ஜெபித்த ஜெபங்கள், तुमने किया हुआ प्रार्थना, நீ அழுத तुम जो रोया था, படுக்கையை கண்ணீரால நனைத்த जो आपके बिस्तर को आंसुओं से भिगाया हुआ अनुभव, எதிர்காலம் எல்லாம் போய்விட்டது. फ्यूचर सब खत्म हो गया है. என்னுடைய மகன் மரண படுக்கையில் இருக்கிறார், मेरा बेटा उस मृत्यु के बिस्तर மரண पे है. படுக்கையில் இருக்கிறார். मेरी बच्ची मृत्यु के बिस्तर में है. கொடூரமான வியாதி, बहुत बड़ा बीमारी. கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? डर रहे हो क्या? உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர், आपके ऊपर तरस खाने वाला परमेश्वर, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, அவர் वो ஒரு நசரேயனாய் இருந்தாலும் एक नासरी रहे तो भी அவர் அந்த வழியாய் வரக்கூடாது. वो उस रास्ते से नहीं आना है, ஆனால் लेकिन பாடையை தொடுகிறார். उस अर्थ को छूने लगे. தேவ பிள்ளையே, प्रभु के लोगों, மனிதன் எது தீட்டு इंसान ஆகாது प्रोजनम இல்லை என்று தள்ளி வைக்கிறானோ, इंसान जिससे ये कुछ काम का नहीं है, अशुद्ध है बोलकर इनकार करके दूर करते हैं. உபயோகம் இல்லை, जो कुछ काम का नहीं है, प्रोजनम இல்லாத கல்லாய் நீ இருக்கிறையா? कुछ उपयोग नहीं है, इसे पत्थर की तरह तो रहता है क्या? எதற்குமே உபயோகம் இல்லை என்று நீ நினைக்கிறாயா? कुछ भी काम का नहीं हूं करके तू सोच रहा है ஆகாது क्या? என்று தள்ளப்பட்ட கல்லை மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. जो नहीं होगा, काम का नहीं आएगा बोलकर जो हटाया गया, जो पत्थर नींव का जो मुख्य पत्थर बना, वो परमेश्वर से ही बना है. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. वो हमारे आंखों में से वो बहुत अचंभित दिलाता இந்த है. பாடையை இயேசு தொட்டார். इस अर्थ को प्रभु यीशु ने स्पर्श இந்த किया. காலை வேளையிலே இயேசு உன்னை தொடுகிறார். इस सुबह के वक्त में प्रभु यीशु तुम्हें இயேசு स्पर्श உன்னை कर रहे தொடுகிறார். हैं, तुम्हें छू रहे உன் हैं, குடும்பத்தை தொடுகிறார். तुम्हारे परिवार को நீ छू रहे हैं. படுக்கையில் இருந்தாலும் இயேசு உன்னை தொடுகிறார். तुम बिस्तर पे हो तो भी यीशु तुम्हें छू रहे हैं. தனிமையில் இருந்தாலும் இயேசு உன்னை தொடுகிறார். तुम अकेले में रहे तो भी यीशु तुम्हें छू रहे हैं. இயேசு உன்னை தொட்டு यीशु तुम्हें स्पर्श करके உன்னை மரித்தவனாய் அல்ல, मरा हुआ की तरह மரித்து नहीं, போயிருக்கிற உன்னுடைய தரிசனங்கள், மரித்து போயிருக்கிற உன்னுடைய எதிர்காலங்கள், மரித்து போயிருக்கிற உன்னுடைய கனவுகளை மறுபடி தேவன் உயிரோட எழுப்பி மீண்டும் ஹalleluya அதை புதுப்பித்து மறுபடி ஓட வைக்கிற தேவனாய் இருக்கிறார். जो मरा हुआ तुम्हारा दर्शन, सपना और जो फ्यूचर है, उसे मरे हुए की तरह नहीं, बल्कि वो छू कर उसे वापस तुम दौड़ाने की तरह, उसके होर तुम भागने की तरह प्रभु करता है. ஹalleluya, Hallelujah. 2021 நான்காவது மாதம் 2021वां साल चौथा महीना இரண்டாவது வாரத்திலே दूसरे हफ्ते में, ஐயோ हाय என்னுடைய பிசினஸ், என்னுடைய எதிர்காலங்கள், हमारे என்னெல்லாமோ business, நினைச்சேனே, हमारे फ्यूचर के बारे में हमने क्या क्या सोचा था, எல்லாம் மங்கி போய் மரித்து போய் இருக்கிறதை போல நினைக்கிறாயா? वो सब धीमी होकर मर गया हुआ जैसा है करके தேவன் सोच रहा உன்னோடு है क्या? பேசுகிறாள் परमेश्वर சகோதரனே. तुम्हारे संग बात நீ कर रहा है அறியாதது, भाइयों. நீ எட்டாததுமான तुम जो नहीं जानते, பெரிய காரியங்கள் तुम पर जो युक्ति உன் में नहीं வாழ்க்கையிலே आता हुआ, உன்னை தேடி வருகிறது. एक महान कार्य तुम्हारे जीवन में तुम्हें ढूंढ कर आ रहा है. அறியாத நேரத்திலே இயேசு வந்தார். जो अनजाने समय पर यीशु आया, அறியாத நேரம், अनजाना समय, அறியாத வேளை, अनजाने जो वक्त, அறிந்திராத, जो नहीं जानते हुए, ஹalleluya, हालेलुया, ஆமென். आमेन, அந்த பெண்ணுக்கு தெரியாது उस स्त्री को नहीं पता है இயேசு வருவார் என்று தெரியாது, यीशु आएंगे करके नहीं पता அவள் है, பாடையை தொடுவார் என்று वो தெரியாது. हाथ को छुएंगे करके नहीं पता था, ஆனால் அவள் அழுகிறாள், लेकिन वो रो रही है, அழுது கொண்டே वो வருகிறாள். रोते ही आ रही இன்றைக்கு है. நீ அழுது கொண்டே இருக்கிற अनेक காரியங்களில் आज जिस कार्य के लिए तुम रो रहे நீ हो, उस सभी அறிந்திராத कार्य में, நேரத்திலே तुम जो अनजाने என் तुम्हारे समय தேவன் में, உன் வாழ்க்கையிலே குறுக்கிட விரும்புகிறவராய் मेरा இருக்கிறார். परमेश्वर तुम्हारे जीवन में वो बीच में தனிப்பட்ட प्रवेश करना வாழ்க்கையிலே चाहता है. குறுக்கிடுகிற விரும்புகிறவராய் तुम्हारे இருக்கிறார். अकेले के जीवन में प्रभु यीशु वो ஹalleluya, आना चाहता है. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. அவள் அறிந்திராத ஒரு நேரம், वो जो नहीं जानते भी समय, அநேகர் ஆறுதல் படுத்த வருகிற நேரம், अनेक लोग तसल्ली देने के लिए आता हुआ समय, அவளுடைய எதிர்காலம் மங்கி போன நேரம், उसका जो फ्यूचर खत्म हो गया हुआ एक समय, ஹalleluya, ஹalleluya. ஒரு நீதியின் சூரியன் அவளை தேடி வந்து, एक धर्म की सूरज उसे ஏன் ढूंढ कर அழுகிறாய் மகளே, तू क्यों रो रही है ஏன் बेटी? கண்ணீர் வடிக்கிறாய்? तू क्यों आंसू உன்னுடைய बहा रही எதிர்காலம் है? இதுதானே, तुम्हारा फ्यूचर ही है, பெற்றுக்கொள், பிடித்துக்கொள். फाले पकड़ ले. ஹalleluya. हालेलुया. அவள் அறிந்திராத வேளையிலே
वो जो अनजान है उस समय में அற்புதங்களை செய்கிற தேவன். चमत्कार करने वाला நீ परमेश्वर இனி அழுது கொண்டிரா. अब के बाद तुम कभी नहीं மரித்து रोओगे। போனதை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயா? जो मरा है उसके बारे में रो रहा है क्या? கடந்த காலத்திலே நடந்த சம்பவங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? गुजरे दिनों में जो संभव हुआ है उसके बारे में सोचकर रो रहा है என் क्या? இயேசு நீ அறிந்திராத ஒரு வேளையிலே அதை மறுபடி புதுப்பித்து தர போதுமானவராய் இருக்கிறார். मेरा यीशु तेरे अनजाने के समय में आकर वो फिर से वो नया सिरे से बनाना चाहता है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. अब के बाद मुझे कोई जिंदगी नहीं। லாசருடைய வாழ்க்கை, लाजरुस की जिंदगी, மார்த்தாள் மரியாள் मार्था मरियम அழுது கொண்டிருக்கிறார்கள். वो रोते रहते हैं, வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். घर पर रो रहे हैं। அவளை ஆறுதல் படுத்த अनेகர் उसे இருக்கிறார்கள். तसल्ली बोलने के लिए बहुत लोग रहते हैं, अनेகர் लेकिन अनेक लोग அவங்களை ஜட்ஜ் பண்ண ரொம்ப பேர் வந்திருக்கலாம். उसके जो जज करने के लिए बहुत लोग आए होंगे, ஆனா लेकिन லாசருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. लाजरुस की जिंदगी खत्म हो நோ गई। மோர் லைஃப். उसके बाद कोई होप नहीं है, அவ்வளவுதான். खत्म। 3 நாட்களாகி விட்டது. 3 दिन हो चुके हैं, 4 நாட்கள் நாரும். चौथा दिन हो गया है, बदबू 4வது நாட்கள் நாரும் என்று சொன்னார்கள். चौथे दिन में बदबू आएगी करके ஆனா कहे, என் தேவன் लेकिन मेरा அவருடைய परमेश्वर கண்ணீரை கண்டார். उनके आंसू को देखा। மரியாளே அழாதே, ये मरियम मत रो, மார்த்தாளே அழாதே, ये मार्था मत நீ रो, புலம்பாதே. तू गिड़गिड़ा नहीं। என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு என் கையில் இருக்கும் பொழுது எல்லாமே கொடுத்தேனே. एक दिन था जब मेरे परमेश्वर के सब कुछ मैंने दिया, ஊழியத்துக்கு கொடுத்தேனே, सेवकाई के लिए दिया, தாங்கினேனே. मैंने என்னால संभाला। ஒன்றும் செய்ய முடியலையே. अब मैं कुछ नहीं कर पा रहा हूँ। மரித்து போய் ஒரு அனுபவமா, जो मरा हुआ एक अनुभव है क्या? நாறுன ஒரு வாழ்க்கையா? बदबू की एक जिंदगी है क्या? இன்னைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். आज परमेश्वर तुम्हारे आंसू को पोंछना चाहते हैं। ஹalleluya. हालेलुया। மனுஷன் எந்த இடத்துல எல்லாம் உனக்கு முற்றுப்புள்ளி வைத்தானோ, इंसान जहाँ कहीं भी तुम्हारी अंत रखा है, என் தேவன் இந்த நாளில் ஏதோ ஆரம்ப புள்ளியாய் மாற்ற मेरा போதுமானவராய் परमेश्वर वहाँ पर இருக்கிறார். एक शुरुआत என் करना தேவன் चाहता அதை है। ஆரம்பிக்க मेरा போதுமானவராய் परमेश्वर उसे இருக்கிறார். शुरू करना चाहता है। மனிதன் எந்த இடத்துல உனக்கு முற்றுப்புள்ளி வைத்து इंसान जहाँ पर तुम्हारी अंत முடிந்தது रखकर, என்று சொல்லி உனக்கு முற்றுப்புள்ளி வைத்தானோ, खत्म हो गया बोलकर अंत என் रखा है, தேவன் அதே இடத்துல ஒரு ஆரம்ப புள்ளியை வைத்து, मेरा परमेश्वर उसी जगह पर एक आरंभ रखा। ஹalleluya, ஹalleluya. இது லாசரு மரித்து போய்விட்டான் நாரும் என்று சொன்னார்கள். ये लाजरुस मर गया है, बदबू आएगी करके लोग ने कहा। தேவன் பார்த்தார், परमेश्वर ने அவன் देखा, நாற்றம் எடுத்தவன் அல்ல, वो बदबू भरा हुआ नहीं, நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையில जो बदबू भरा हुआ एक जिंदगी। பாருங்க, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இயேசுவும் கண்ணீர் வடித்தார். इस परिवार के साथ मिलकर यीशु भी आंसू நீங்க बहाए। நினைக்கலாம், आप सोचोगे என் சூழ்நிலை, मेरी என் परिस्थिति, பிரச்சனை, मेरी என் समस्या, போராட்டம், मेरी जो संकट, என்னுடைய எதிர்கால முடிவுகள், मेरी जो फ्यूचर जो शुरुआत है, இத நினைச்சு நீங்க கண்ணீர் வடிக்கலாம். इसके बारे में आप आंसू बहाते होंगे। உங்களுக்காக ஒருவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். आपके लिए एक आंसू बहा रहा है। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमेन। உங்களுடைய கண்ணீருக்கும் आपके நிச்சயமாய் आंसुओं ஒரு का பதில் உண்டு. निश्चय एक जवाब मिलेगा। தேவ பிள்ளையே, प्रभु के लोगों, மனுஷன் முடிந்தது நினைச்சான், इंसान खत्म हो गया सोचा, ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். परमेश्वर शुरू की। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहती है, லாசருவின் நிமித்தம் अनेகர் இயேசுவிடத்தில் இன்னும் விசுவாசம் வைத்தார்களா? लाजरुस के कारण यीशु के ऊपर अधिक लोग இன்னைக்கு और உங்களுடைய विश्वास किए। வாழ்க்கையிலே अनेகர் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். आज आपके जीवन में आपको अनेक लोग देखकर एक अंत रखा होगा। நாரும் ये बदबू होगी। இவங்களா, ये है இவங்களை क्या? பத்தி பேசாதீங்க. इनके बारे में मत बोलो। இவங்களா, இவங்களை பத்தி யோசிக்காதீங்க. ये है क्या? इनके बारे में मत सोचो। மனுஷன் மறந்து போய் இருக்கலாம், என் தேவன் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். इंसान आपको भूल गया होगा, लेकिन मेरा परमेश्वर आपका याद रखता है। மனுஷன் உன்னை குழியில தூக்கி போட்டு உன்னை மறந்து போய் இருக்கலாம். इंसान आपको गड्ढे में डालकर भूल गया होगा। மனுஷன் உன்னை சிறையில தள்ளி மறந்து போய் இருக்கலாம். इंसान तुम्हें बंद गृह में डालकर भूल गया ஒரு होगा। நேரம் ஆகாரம் என்ன செய்வன்னு சொல்லி, என்ன பண்ணுவான்னு சொல்லி அவங்க மறந்து போய் இருக்கலாம். एक समय की भोजन के लिए क्या करेंगे बोलकर आपको भूल गए रहेंगे। காகத்தை போஷிக்கிற தேவனாகி கர்த்தர் जो कौवे உன்னை को भी அதிகமாய் भोजन खिलाने वाला போஷிக்க परमेश्वर போதுமானவராய் இருக்கிறார். तुम्हें अधिक ज्यादा அவர் உன்னை देकर மறந்து भोजन விடவில்லை. देता है। वो तुम्हें भूला அவருடைய नहीं। நினைவிலே நீ இருந்து கொண்டிருக்கிறாய். उनके सोच में அவருடைய तू உள்ள रहता है। கையில உன்னை வரைந்து उनके வைத்திருக்கிறார். हाथ में तुम्हें बना रखा மார்த்தாளுக்கு है। மரியாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து ஒரு லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுக்க முடியுமானால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே முடிந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து जो मार्था உயிரோடு எழுப்பி தர முடியும். जो मार्था मरियम के जीवन में जो खत्म हो गया, वो लाजर को जिंदा किया हुआ परमेश्वर आज आपके जीवन में कहां पर खत्म हो गया सोच रहे हो, वहां पर एक परमेश्वर यस आपकी मरा हुआ हर एक परिस्थिति को वो जिलाने वाला रहता है। லாசருவின் நிமித்தம் अनेகர் இயேசுவிடத்திலே வந்தார்கள். लाजरुस के कारण अनेक लोग यीशु के पास இன்றைக்கு आए। இந்த காலை வேளையிலே आज इस सुबह के वक्त தேவ में பிள்ளையே, प्रभु के लोगों, நாம் கூடுகிற இடத்திலே நீ இல்லாமல் இருக்கலாம். हो सकता है कटे हुए जगह पर आप नहीं रहा இந்த செய்தி होगा। இன்றைக்கு
கேட்கலாம், அல்லது நாளைக்கு கேட்கலாம், நாளை மறுநாள் கேட்கலாம். நீ எப்பொழுது கேட்டாலும் இந்த வார்த்தை உனக்குள் வருகிறது. உன் நிமித்தம் अनेகர் இயேசுவிடத்திலே வரப்போகிறார்கள். आमीन। इस संदेश को हो सकता है आप आज या कल या कभी भी सुन सकते हो, लेकिन जब सुनोगे तब ये वचन आपके अंदर आएगी और आपके जीवन में जो परमेश्वर ने किया हुआ जो चमत्कार को देखने अनेक लोग यीशु के पास आएंगे। என் அன்பு சகோதரனே, मेरे प्रिय भाइयों बहनों, உன் நிமித்தம் இயேசுவிடத்திலே अनेகர் வரப்போகிறாங்க. तुम्हारे निमित्त यीशु के पास अनेक लोग आने वाले हैं। இந்த நாட்களிலே இது நடக்கும். इन दिनों में ये होगा, तुम इसे देखोगे। எல்லாரும் மரித்தவரை பார்க்க வந்தாங்க. सब लोग मरे हुए को देखने आए। இயேசு கல்லறைக்கு போனது மரித்தவர்களை பார்க்க அல்ல. यीशु जो कब्र में गया वो मरे हुए को देखने के लिए नहीं। हालेलुया, हालेलुया। ஒரு உயிரோடு இருக்கிறவரை பார்க்க வந்தார். वो जो जिंदा है उसे देखने आए। அவருடைய கண்கள் திறந்திருந்தது. उसकी जो आंखें खुला रहा। இன்றைக்கு உன்னுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. आज आपकी आंखें खुल जाए। நீ ஆராதிக்கிற ஆண்டவர் तुम आराधना करने वाला परमेश्वर तुम्हारी आंखों को खोल दे। கண்கள் திறப்பாராக. तुम्हारी आंखें खोल दे। உன்னுடைய கண் திறக்கப்படுவதாக. உனக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மைகள், உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கென்று வைத்திருக்கிற அந்த புதையல், உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பொக்கிஷம், பரபல ஷேடக துனியா கிடபதா, அது மரித்து மறந்து போய் இருக்கலாம். वो मरकर भूल गया हुआ रहेगा। கர்த்தர் அதை புதுப்பிக்க போதுமானவர். परमेश्वर उसे नए सिरे से बनाने रहता है। लाजरू முதல் பிறந்து இறந்து போய் விட்டான். जो पहला जन्म होकर मर गया। இரண்டாவது दूसरा அவன் பிறக்கிறது கல்லறையில் இருந்து. वो कब्र से जन्म होता है। இன்றைக்கும் அவன் ஜீவனோடு இருக்கிறான். आज भी वो जिंदा है। ஆமென், आमीन। பரலோகத்திலே ஜீவனோடு இருக்கிறான். स्वर्ग में वो जीवित रहता है। கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, इसे सुनने वाले परमेश्वर के लोग, மனுஷன் கொடுக்கிறது எல்லாமே கொஞ்ச நாளைக்கும் நிரந்தரமானதல்ல. इंसान जो देता है थोड़े दिन के लिए रहता है, निरंतर नहीं है। என் தேவன் கொடுக்கிறது நிரந்தரமானது. लेकिन मेरा परमेश्वर जो देता है वही निरंतर के लिए रहता நிரந்தரமானதை है। கொடுக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். जो सदा के लिए जो रहता है उसे देने वाला परमेश्वर रहता है। हालेलुया, हालेलुया। எதிர்காலத்தை குறித்த கண்ணீர், फ्यूचर के बारे में एक आंसू। இனி நீ அழுது கொண்டிராய். अब तुम कभी नहीं रोओगे। இனி हाँ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर तुम्हें भलाई करने के लिए वो भला देता है। ஆகாருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ததே, हाजिरा के जीवन में भलाई किया हुआ परमेश्वर। கைம்பெண்ணுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ததே, विधवा के जीवन में भलाई किया हुआ परमेश्वर। ஹalleluya. हालेलुया। மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்த தேவனாகி கர்த்தர் मार्था मरियम के जीवन में भलाई किया हुआ இன்னைக்கு परमेश्वर உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய போதுமானவராய் आज आपके जीवन में भलाई करने वाला रहता है। ஹalleluya. हालेलुया। ஏமாற்றத்தினால் நிமித்தம் வந்த கண்ணீர்கள், धोखा पाकर जो उसके कारण आए वो आंसू। இரண்டாவது दूसरा ஏமாற்றத்தின் நிமித்தம் வந்த கண்ணீர், जो धोखा पाए उसके कारण आए वो आंसू। ஹalleluya. हालेलुया। ஒரு ஏமாற்றம், धोखा पाए गए। ஹalleluya. हालेलुया। ஏமாற்றத்தை வெளியில சொல்ல பிரதிபலிக்க முடியல. जो धोखा पाए हैं उससे बाहर हम नहीं कह सकते। சிலருடைய ஏமாற்றத்தை பிரதிபலிக்க முடியல. कुछ लोग जो धोखा पाए हैं वो बाहर नहीं बोल सकते। சிலர் அதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். कुछ लोग उसे बाहर कह कर आ रहे हैं। யாக்கோபுடைய வாழ்க்கையிலே याकूब के जीवन में ஒரு ஏமாற்றம். एक धोखा। தன் நேசித்த மகன், जिसके ऊपर प्रेम किया वो बेटा, தன் நேசித்த ஒரு மகன், जो ज्यादा प्रेम किया हुआ बेटा, ஆமென், आमीन, அதிகமாய் அன்பு செலுத்தின ஒரு மகன், अधिक ज्यादा प्रेम रखा हुआ बेटा யோசேப்பு, यूसुफ, சகோதரர்களை போய் பார்த்து வா, भाई लोगों को जाकर मिलकर நலம் விசாரித்து வா என்று சொன்னார். उनकी पूछताछ करके हाँ करके நலம் भेजा। விசாரிக்க புறப்பட்டு சென்ற யோசேப்பு, जो उनकी पूछताछ के पूछने के लिए गया वो यूसुफ, சகோதரர்கள் செய்த துரோகம், भाई लोग ने उसके विरोध किया हुआ जो என்ன धोखाबाजी செய்தார்கள்? क्या किए, வஸ்திரத்தை பிடித்து இழுத்து उसके वस्त्र को फाड़ कर அவனை வெறும் குழியிலே போட்டு விட்டார்கள். उसे खाली खड्डे में डाल दिए। தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். उनके पिता के पास जाकर कहते हैं, ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 33 முதல் 34 வசனங்கள். The book of Genesis chapter 37 verse 33-34. उत्पत्ति की किताब 37 अध्याय वचन 33 और 34। उसने उसकी पहचान लिया और कहा, हाँ ये मेरा ही पुत्र का अंगरखा है, किसी दुष्ट पशु ने उसको खा लिया है। निसंदेह यूसुफ फाड़ डाला गया है। तब याकूब ने अपने वस्त्र फाड़े और कमर में टाट लपेटा और अपने पुत्र के लिए बहुत दिनों तक विलाप करता रहा। யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே அரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். 35வது வசனம். 35 वचन। அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தன் துக்கத்தோடே தன் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன்
அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். उसके सब बेटे बेटियों ने उसके शांति देने का प्रयत्न किया, पर उसका शांति न मिली और वो यही कहता रहा, मैं तो विलाप करता हुआ अपने पुत्र के पास अधोलोक में उतर जाऊंगा। इस प्रकार उसका पिता उसके लिए रोता ही रहा। ஒரு பெரிய ஏமாற்றம், एक बहुत बड़ा धोखा, ஒரு பெரிய ஏமாற்றம், एक बहुत बड़ा धोखा। கடைசி இறுதியாய் பிறந்த ஒரு மகன், जो लास्ट में जन्म हुआ एक बेटा है, நல்ல வஸ்திரம், अच्छा वस्त्र है, நல்ல வஸ்திரத்தை தைத்து கொடுக்கிறார், अच्छा वस्त्र उसे पहनाता है, தன்னுடைய உயிரை அவர் மீது வைத்திருக்கிறார். जो अपने जान उस पर रखा हुआ था। சொந்த சகோதரர்களால் வருகிற ஏமாற்றம், जो खुद के भाई लोगों से आने वाला जो अनेகர் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள், अनेक लोग उसे शांति देते हैं। ஏமாற்றத்தின் நிமித்தம் जो धोखा के कारण கண்ணீர் வடித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான தாயாரே, आंसू बहाकर जो रोते हुए प्रिय माँ, அநேகர் அழுது அநேகர் ஆறுதல் படுத்த வந்தும் ஆறுதல் இல்லாதபடி கலங்கி போய் நிற்கிறாயா? अनेक लोग आपको शांति देने आए फिर भी शांति के बिगर आप रोते हो क्या? அழு கண்ணீர் மாத்திரமே உனக்கு உணவாய் இருக்கிறதா? सिर्फ आंसू ही आपके लिए भोजन की तरह हो உணவு गया है எல்லாம் क्या? உனக்கு வெறுப்பாய் காணப்படுகிறதா? जो खाने का भोजन सब तुम्हारे लिए बहुत ही इनकार किया जैसा ஒவ்வொரு लग रहा है நாளும் क्या? நடந்த காரியத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் हर एक दिन जो हुआ है उसे सोचकर आंसू बहा रहा है क्या? ஏதோ கிருபையோட வாழ்றேன், कुछ तो अनुग्रह से जी रहा हूँ, எதுன்னு சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்ல, कुछ तो कहने के लिए मेरे पास कुछ नहीं है, எல்லாம் போயிட்டு பாஸ்டர் सब कुछ गया पास। அப்படின்னு இருக்கிறீங்களா? ऐसे रहते हो क्या? பயப்படாதீங்க, मत घबराओ, பயப்படாதீங்க. मत घबराओ। உங்க அழுகிற அழுக जो आपकी जो आंसू है, जो रोते हो, எதற்காக ஏமாற்றப்பட்டீங்களோ, जिस कार्य के लिए आप धोखा पाए हो, யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினாங்களோ, जो कोई आपको धोखा दिए हैं, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக उनके आंखों के सामने, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, वो देखने के समय में ही, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே, वे लोग जिंदा रहते समय உங்கள் ही தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து, ये परमेश्वर आपके आंसू को पोंछ இன்றைக்கு நீங்கள் வடிக்கிற கண்ணீர் आज जो तुम बहते हुए आंसू ஏமாற்றத்தின் கண்ணீராக இருக்கலாம். धोखा के कारण आया ஐயோ हुआ आंसू நான் रहेगा। தவறு செய்து விட்டேனோ, हाय मैं कुछ गलती कर दिया ஐயோ हूं நான் क्या? தப்பு பண்ணிட்டேனோ, कुछ तो मैंने गुनाह कर दिया हूं தேவையில்லாம क्या? இதெல்லாம் பண்ணிட்டேனோ, अनजाने से मैंने कर दिया हूं क्या? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ऐसे विलाप में रहते हो क्या? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? विलाप में रहते हो என் क्या? தேவன் உங்களுக்கு செய்கிற காரியத்தை, मेरा परमेश्वर आपको जो करता हुआ कार्य உங்கள் को, தீர்க்காயுசை கொடுத்து நீங்கள் அதை காண்பீர்கள், आयु दिन आपको प्रभु देंगे, उसे आप देखोगे, நிச்சயமாய் அதை காண்பீர்கள். निश्चय से उसे देखोगे। ஒரு நாள் வந்தது, एक दिन आया எந்த யோசேப்புடைய பெயர் இல்லாமல் போக பண்ணினார்களோ, जिस यूसुफ के नाम को मिटाने चाहते थे, எந்த யோசேப்பை உலகம் மறந்தது, உறவு மறந்தது, குடும்பங்கள் எல்லாம் மறந்ததோ, जिस यूसुफ को जो संसार भूल गई थी, परिवार जो भाई बहन सब भूल गए थे, எந்த யோசேப்பை தகப்பனுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட சகோதரர்கள் நினைத்தார்களோ, जिस यूसुफ के जो याद को पिता के मन से हटाने के लिए जो भाई लोग चाहते थे, உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாருடைய இருதயத்திலிருந்து நீங்கள் எடுத்து தூர போடப்பட்டிருக்கலாம். हो सकता है दुनिया में रहने वाले जो पिता के मन से आप हटाए गए रहे, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். संसार में रहने वाले इंसान के मन से आप हटाए गए रहे। ஹல்லேலூயா. எனக்கு அவன் பிள்ளையே இல்லைன்னு உன் தகப்பன் சொல்லி ये இருக்கலாம். मेरा बेटा है ही नहीं बोलकर आपके पिताजी कहा होगा, எனக்கு इनकार அவன் किया மகனே होगा। இல்லைன்னு உங்க தாய் தகப்பன் சொல்லி இருக்கலாம். ये मेरा बच्चा नहीं है बोलकर आपके माता पिता எனக்கு को அவங்க देखकर कहा தகப்பன் होगा। தாய் கிடையாதுன்னு சொல்லி உங்க பிள்ளைங்க சொல்லி இருக்கலாம். आपके बच्चे लोगों ने कहा होगा कि ये मेरे माँ बाप नहीं है बोलकर इनकार किए रहेंगे। யோசேப்பை நினைவு கூர்ந்த தேவனாகிய கர்த்தர், जो यूसुफ को स्मरण किया हुआ परमेश्वर, யோசேப்பை நினைவு கூர்ந்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவன் பட்ட பாடுகள், நிந்தனைகள், அவமானத்திலும் அவனோடு கூட கர்த்தர் இருந்து அவனை தப்புவித்து எகிப்திற்கு ராஜாவாக்கினது போல, जिस तरह यूसुफ को जो परमेश्वर ने स्मरण करके याद करके उसे जो मिस्र देश में बड़ा जो राजा बनाया है, उसी तरह இந்த காலை வேளையிலே आज इस सुबह के वक्त में கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, इसे सुनने वाले प्रिय भाइयों, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, इसे सुनने वाले प्रिय बहनों, யார் உன்னை மறந்தாலும், कोई आपको भूल जाए तो भी, உன்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன்னை உருவாக்கின உன் தேவனாகி கர்த்தர் உன்னை மறக்கல, உன்னை நினைவு கூறுகிறார். அவர் நிச்சயமாய் ஹல்லேலூயா, யார் மறந்தார்களோ அவர்கள் நடுவிலே உன்னை உயிரோடு கொண்டு போய் நிறுத்த அவர் போதுமான माँ தேவனாக के गोद में आपके उत्पन्न होने से पहले ही जो आपको जानता हुआ परमेश्वर है, जिस लोग ने जहां पर आप भूल गए रहे हैं, उसी जगह पर परमेश्वर तुम्हें जिंदा ले जाकर खड़ा करके गवाही बनाने वाला रहता है। 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, उत्पत्ति के யோசேப்பு 45वां अध्याय உயிரோடு 26वां वचन कहता இருக்கிறார். है,
यूसुफ யோசேப்பு जिंदा है, உயிரோடு இருக்கிறான். यूसुफ अब तक जीवित है, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். यूसुफ अब तक जीवित அவன் है எகிப்து தேசம் எல்லாம் அதிபதியாக और இருக்கிறான். सारे मिस्र देश पर प्रभुता वही करता है। அவனுக்கு அறிவித்தார்கள், उसे उन्होंने जाकर कहा, யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். याकूब से इसे அவன் कहा, இருதயம் மூர்ச்சை அடைந்தது. उसका मन बहुत ही फूल उठा, அவன் நம்பவில்லை. वो नहीं भरोसा किया ஏன்னா क्योंकि ஏமாற்றப்பட்ட ஒன்று, जो धोखा पाया गया एक, இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. जो मर गया करके उन्होंने कह दिया, இப்ப அவன் இருதயம் நம்பல. अब उसका मन भरोसा नहीं किया। உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம், वो जीवित है करके कहा तो एक आनंद है। இப்போ हाँ, அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, वाक्य कहते हैं அவன் உயிரோடு இருக்கிறான். वो जीवित है, உயிரோடு இருக்கிறது மாத்திரம் அல்ல, वो जीवित है सिर्फ उतना ही எகிப்து नहीं, தேசம் முழுவதும் ராஜாவா இருக்கிறான். पूरा मिस्र देश का प्रभुता वही करता है। நம்பல. वो भरोसा नहीं தேவ किया। பிள்ளையே, प्रभु के நீ लोगों, நம்புவதற்கும் மேலாக உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவராக आमीन। இருக்கிறார். तुम भरोसा करने से भी बढ़कर परमेश्वर तुम्हारे जीवन में चमत्कार எதையோ करने ஒரு वाला रहता है। காரியத்தை நம்பி நீ கண்ணீர் வடித்திருக்கலாம். कुछ तो एक कार्य को सोचकर तुम आंसू बहाया நீ होगा। நம்புவதற்கும் மேலாக என் தேவன் உன் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். तुम जो भरोसा करते हो उससे भी बढ़कर परमेश्वर तुम्हारे जीवन में इन दिनों में महान चमत्कार करने वाला रहता है। அவன் நம்புவதற்கு ஏதுவில்லை. वो भरोसा करने के लिए नहीं हो रहा, ஆனால் लेकिन ஒன்று அவனுக்கு தெரிந்தது, एक उसे पता என் है, மகன் உயிரோடு இருக்கிறான். मेरा बेटा जीवित அவன் है। எகிப்து தேசம் முழுவதும் அவன் எகிப்து தேசம் முழுவதும் ராஜாவா இருக்கிறான். वो मिस्र देश में वो प्रभुता कर रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। சொல்லுகிறான், என் மகன் कहता है कि मेरा बेटा இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுகிறான், इस्राएल अब कहता है, என் மகன் என் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா? मेरा बेटा यूसुफ अब तक जीवित है இது क्या? போதும் என் வாழ்க்கையில். ये बस हो गया मेरे இது जीवन में, போதும். ये बस हो गया। தேவ பிள்ளையே, प्रभु के लोग, நான் மரணம் அடையும் முன்னே அவனை போய் பார்ப்பேன். मेरे मृत्यु होने से पहले मैं उसको देखूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। உங்கள் வாழ்க்கை முடிவதற்குள்ள தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். आमीन। आपकी मृत्यु होने से पहले प्रभु की जो योजना आपके जीवन में बनाया है उसे वो पूरा करेंगे। கால தாமதமானாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. अगर समय वक्त अगर धीरज हो तो भी जो प्रभु करना चाहते हैं वो कभी नहीं रुकती है। சரீரம் முழுவதும் அழுகி போய் விட்டது. पूरा शरीर एकदम नष्ट हो चुका है, நம்பிக்கையே இல்லை. भरोसा ही नहीं है। ஆனாலும் फिर भी யோபு 42:2 சொல்லுகிறது, अय्यूब के 42 में 2 தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என் வாழ்விலே தடைபடாது. प्रभु परमेश्वर अब सब कुछ करने के लिए सामर्थ्य है। अब जो मेरे जीवन में करने के लिए युक्ति रखा है वो कोई नहीं रोक सकता है। ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. परमेश्वर आपके जीवन में जो करने के लिए युक्ति किया है उसे कोई नहीं रोक सकता है। வீட்ல இருக்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்த தடைபடாது. घर पे रहते वक्त आपको इस प्रकार कहना है कि मेरे जीवन में प्रभु जो करना चाहता है वो कभी नहीं रोक सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது दूसरा நகோமி. नहोमी। ஹல்லேலூயா. हालेलुया। அவள் वो எனக்கு எல்லாம் நன்மையா கிடைக்கும்னு சொல்லி वो सब कुछ मुझे भलाई के लिए होगा बोलकर போகிற இடம் பாத்தீங்கன்னா, वो जहां पर जाती है देखते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। அவ போகிற இடம் பெத்தேல்ல இருந்து எங்க போறானா, वो बेतेल को छोड़कर कहां पर जाती है? ரூத் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமாக. रूत की पहला अध्याय ले लेंगे। 1வது வசனம். पहला वचन। நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தும் வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். जिन दिनों में न्यायी लोग न्याय करते थे उन दिनों में देश में अकाल पड़ा। तब यहूदा के बैतलहम का एक पुरुष अपनी स्त्री और दोनों पुत्रों के संग लेकर मोआब के देश में परदेसी होकर रहने के लिए चला। ஹல்லேலூயா. हालेलुया। பெத்லகேமிலே बैतलहम में ஒரு பஞ்சம். एक अकाल। பஞ்சம் अकाल இன்னைக்கு आज எல்லாவற்றிலையும் ஒரு பஞ்சத்தை போல தான் இருக்கிறோம். सभी प्रकार से देखते हैं एक अकाल की तरह दिख रहा है। ஆராதனை ஸ்தலம் இருக்கிறது, ஆராதிக்க ஜனங்கள் இல்லை. आराधनालय रहता है लेकिन आराधना करने लोग नहीं है। பஞ்சம். अकाल, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல, परमेश्वर की वचन नहीं सुन மன सक रहे விட்டு हैं, தேவனை ஆராதிக்க முடியல. पूरे मन से प्रभु की आराधना नहीं कर पा रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। யூடியூப்ல பாக்குறோம், ஃபேஸ்புக்ல பாக்குறோம், பல விதங்கள்ல பாக்குறோம். यूट्यूब फेसबुक में इस प्रकार से कई प्रकार से देखते हैं, அதுல திருப்தி இல்ல.
இல்லை. उसमें एक तृप्त नहीं होता है। என்ன செய்கிறார்கள்? क्या कर रहे हैं? இந்த நகோமியுடைய வாழ்க்கையில इस नहोमी के जीवन में பெத்லெகேமிலிருந்து மோவாப் என்கிற தேசத்திற்கு போகிறார். बेथलेहम को छोड़कर मोआब देश में जाते हैं। பஞ்சம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிரந்தரமானது அல்ல. जो अकाल है आपके मेरे जीवन में सदा के लिए नहीं रहता है। பஞ்ச காலம் வருவதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். अकाल आने से पहले भी परमेश्वर उस अकाल को जानता பஞ்ச है। காலம் வரும் பொழுது என் பிள்ளைகளை எப்படி தப்புவிக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். अकाल के समय पर परमेश्वर जानते हैं कि उनके बच्चे को कैसा बचाएंगे। அவருடைய ஆலோசனை उनकी जो युक्ति அதை திடப்படுத்துகிற தேவன். उससे वो दृढ़ करने वाला रहता நாம है। ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. हम उनको युक्ति कहने की आवश्यक नहीं है। ஆனால் लेकिन இவள் பார்த்தது என்ன தெரியுமா? इसने क्या देखा पता है? மோவாபை பார்க்கிறாள். मोआब को देख रहा है। உலகத்தை உற்று கவனிக்கிறாள். दुनिया के ओर ध्यान देता है। உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கிறாள். दुनियादारी कार्य को देखता இன்னைக்கும் है। ஆண்டவரோடு கூட இருந்து பின்மாற்றத்திற்குள்ளே போய் आज भी परमेश्वर के साथ रहकर जो प्रभु को छोड़कर पीछा होकर செபிக்க முடியல, प्रार्थना नहीं कर पा रहे ஆராதிக்க हैं, முடியல, आराधना नहीं कर पा रहे हैं, வேலை 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 काम काम नौकरी नौकरी, இதெல்லாம் அழிந்து போயிடும். ये सब एक दिन नष्ट हो जाएगी। பார்க்கிறது எல்லாம் அழிந்து जो போயிடும். कुछ तुम देख रहे हो सब नष्ट हो जाएगी। பெத்தேலின் அனுபவம் உங்க வாழ்க்கையில, பெத்லெகேமின் அனுபவம் உங்க வாழ்க்கையில குறைந்து இருக்குமானா, बेथलेहम के अनुभव आपके जीवन में अगर कम हुआ हो तो வாழ்க்கையில மாறாதான் வரும். आपके जीवन में मारा ही होगा। வாழுகிறா, वो रोती है, நான் மோவாபுக்கு போனேன், मैं मोआब में चले गई। நடந்தது என்ன? क्या संभव हुआ? கணவனை இழந்தாள், पति को खोया, 2 மகன்களை இழந்தாள், दोनों बेटे को खोया, வெறுமை. खाली। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில आज आपके जीवन எதையோ எதற்காகவோ எதையோ ஒன்று இழந்து விட்டாயா? किसके लिए तो कुछ तो तुमने खोया है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। பழைய பக்தன் பாடுகிற ஒரு பாடல், जो पुराना जो एक भक्त गाता हुआ गीत है। நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மேலும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. हालेलुया। நீரே போதும் என்னுடைய வாழ்க்கை. आप काफी है मेरे जीवन में। பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய், मैं जो देखता हूँ सब कुछ एक दिन नष्ट हो जाएगा। பஞ்ச காலத்துல अकाल के दिनों में ஈசாக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தான். ईसाक जहाँ पर रहना है वहां पर था। அவன் பார்த்தது वो जो देखा விதையை அல்ல, वो बीज को नहीं, வானத்தை அல்ல, आकाश को नहीं, பூமியை அல்ல, पृथ्वी को नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। இது எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாகி கர்த்தரை பார்த்தான். ये सब कुछ सृष्टि किया हुआ उस सृष्टिकर्ता இந்த परमेश्वर பஞ்ச को देखा। காலத்துல इस अकाल के दिनों में பார்க்க வேண்டியது आपको जो देखना है பூமி அல்ல, पृथ्वी को नहीं, வானத்தை அல்ல, आकाश को नहीं, உன் கையில என்ன இருக்கிறது என்பதல்ல. आपके हाथ में क्या है उसे नहीं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வலதுபுறம் அல்ல, இடதுபுறம் அல்ல, दैनी भाई होर नहीं, நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. आपको देखने का एक जगह உங்களை रहता है। உருவாக்கின தேவனாகி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. आपको बनाए हुआ परमेश्वर के मुख के होर அவரை देखो, பிரகாசம் அடைய செய்தார். आपके चेहरा को चमकाने वाला रहता है। ஜனங்கள் பெத்லெகேம் வரும் பொழுது அவளை பார்த்து கேட்கிறார்கள், बेथलेहम में वापस लौट के आते वक्त उसे देखकर पूछते हैं लोग, நகோமி ये नहोमी வந்து விட்டாளே? आ गई है? நகோமி சொல்கிறாள், नहोमी कहती है, ஏன் என்னை நகோமி என்பாள்? क्यों तुम मुझे नहोमी कहते என்னை हो? மாறாள் என்று சொல்லுங்கள். मुझे मारा करके कहो। உன்னதமான தேவன் उन्नति परमेश्वर என்னை மாறாவாய் வெறுமையாக்கி விட்டான். मुझे मारा की तरह खाली कर दिए। தேவ பிள்ளையே, प्रभु के लोग ஆண்டவரோடு கூட இருக்கும் வரல நல்லா இருந்திருப்பீங்க. परमेश्वर के साथ रहते वक्त ஆண்டவர் तुम விட்டு अच्छा रहा होगा। வெளியில போன உடனே எல்லாம் உங்களுக்கு கசப்பு. परमेश्वर को छोड़कर दूर जाने के बाद में सब कुछ कड़वापन, ஆமென். आमेन, எல்லாம் உங்களுக்கு வேதனை, सब कुछ आपको எல்லாம் दुख, உங்களுக்கு பிரச்சனை. सब आपको समस्या। ஏன் தான் வாழணும்னு நினைக்கிறீங்களோ, क्यों मैं जी रहा हूँ आप सोच रहे हो, இன்னைக்கு மனம் திரும்புங்க. आज आप मन फिरो। ஒரு செகண்ட் சான்ஸ் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். दूसरा मौका परमेश्वर तुम्हें दे रहे இரண்டாவது हैं। ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். दूसरा एक मौका तुम्हें दे रहे हैं। என் அப்பா வீட்டுல எப்பொழுதும் ஆகாரம் உண்டு. मेरे पिता के घर में हमेशा உன்னை भोजन விசாரிக்கிற रहता ஒரு है। போவாஸ் இருக்கிறார். हमें पूछताछ करने वाला एक உன் बोझ கண்ணீரை रहता துடைக்க है। ஒரு போவாஸ் हमारे இருக்கிறார். आंसू पहुंचने के लिए एक बोझ रहता உன் है। உபத்திரவத்தை மாற்ற ஒரு போவாஸ் இருக்கிறார். हमारे जो दुख को बदलने वाला एक बोझ रहता है। நீ அரியை பொறுக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம். तुम उसे जो नीचे से बीन लेंगे करके सोच रहे हो। ஹல்லேலூயா. हालेलुया। கீழே விழுந்ததை பொறுக்கிக் கொள்ளலாம் நினைக்கலாம். नीचे गिरा हुआ बीन लेता हूं करके तुम सोच रहा है। கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்கிக் கொள்வதற்கு जो नीचे गिरा हुआ उसे बीनने के लिए அதை புறஜாதிகள் இருக்கிறாங்க. वो पर जातियों के लोग रहते ஆனா हैं, நீ लेकिन புறஜாதி இல்ல. तुम पर जातियों के அவருடைய नहीं हो। இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்று அந்த போவாசுடைய போர்வையின் நிழலிலே, அவருடைய நிழலிலே தங்குகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. நீ இந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை அறிந்து
மறுபடி திரும்பி வா. उनके लहू से जो उद्धार पाए गए हैं और जो अब्बा पिता करके पुकारने की जो पुत्र श्रेष्ठ को तुमने पाया है, इसीलिए जिस जगह पर तुम गिरे हो वहां पर से फिर से जानकर उठो और पिता के पास आओ, तो परमेश्वर तुम्हारे जीवन में कोई आवाज सब लौटाने वाला रहता है. நீ திரும்பி வா, तुम लौट कर आ, நீ திரும்பி வா. तुम लौट कर आ. இன்றைக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். आज परमेश्वर तुम्हें बुला நீ रहा है, திரும்பி வா. तुम लौट कर आ. தகப்பன் வீட்டில் ஏராளமான ஆகாரம் உண்டு. तुम्हारे पिता के घर में बहुत सारा भोजन है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, हालेलुया. திரும்பி வரணும். लौट कर आना है. இன்னைக்கு வர முடியாத அளவுக்கு आज जो ना आने की तरह ஏதோ जो ஒன்று रहता है, தடை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறதா? कुछ तो एक रुकावट कर रहा है क्या? ஹalleluya. हालेलुया. மோவாபின் ஜனங்கள் உன்னை இழுப்பார்கள். मोहाब के लोग तुम्हें खींचेंगे. மோவாபிலே பல நாட்கள் இருந்து விட்டாய். मोहाब में बहुत दिन तक रह चुका है. மோவாபின் வாசம் உன்னை விடாது. मोहाब की जो स्वास्थ्य में नहीं छोड़ता மோவாப் है. பாவம், मोहाब की जो पाप, இச்சை जो इच्छा, கர்த்தருக்கு அருவருப்பானது. जो परमेश्वर की जो दुष्ट मानते हैं वो ஒரு कार्य. குற்ற உணர்வி நிமித்தம் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறியா? दोषित मन के कारण हर एक दिन तुम विलाप कर रहे हो क्या? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீனே இழந்து போன நிலைமையில நீ இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். आत्मिक जिंदगी को तुम खुद खोकर तुम आंसू बहाते रहते हो. உன்னை காப்பாற்றுவதற்கு तुम्हें बचाने के लिए ஒரு சர்ச்சை வச்சிருக்கிறாரு. ஒரு சர்ச்சை வச்சு, एक कलीसिया प्रभु ने रखा ஒரு है. திருச்சபை இருக்கிறது. कलीसिया रखा है. இரத்தத்தினாலே மீட்டெடுத்த திருச்சபை இருக்கிறது. लहू से उद्धार किया गया कलीसिया रहता அது है. இப்பொழுது ஹalleluya இப்பொழுதும் திறந்திருக்கிறது. वो अभी भी खुला है. ஹalleluya. हालेलुया. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது मेरे கிடையாது. कलीसिया को मैं बनाऊंगा, अधोलोक के द्वार उसकी हानि नहीं पहुंचा सकती. இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட திருச்சபை அது மூடப்படுவது இல்லை, அது திறந்திருக்கும். हमें लहू से जो उद्धार किया गया जो कलीसिया है वो कभी बंद नहीं रहेगा, वो खुला रहता है. ஒருவனும் பூட்ட முடியாது. कोई भी उसे बंद नहीं कर सकता. ஹalleluya. हालेलुया. பூட்ட நினைக்கிறவன் பூட்டப்படுவான். जो बंद करने चाहते हैं वो बंद किए இதை जाएंगे. அழிக்க நினைக்கிறவன் அழிக்கப்படுவான். जो नष्ट करना चाहते हैं वो नष्ट हो जाएंगे. ஹalleluya. हालेलुया. அழிக்க நினைக்கிறவன் ஒருவேளை அழிக்கப்படுவான், இல்லாவிட்டால் அவன் சிட்சிக்கப்பட்டு இதே வேதத்தை எடுத்து கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பதை சாஷ்டாங்கமாய் நிரூபிப்பான். जो नष्ट करना चाहते हैं वो खुद नष्ट हो जाएंगे, नहीं तो इसी पवित्र शास्त्र को लेकर उद्धार पाकर प्रभु यीशु ही जिंदा खुदा है करके वो हर जगह पर गवाही कहने वाला रहेगा. ஏமாற்றம், जो धोखा, ஆமென், आमेन, பின்மாற்றம், जो प्रभु को छोड़कर पीछा होना, இதுல வடித்த इसके कारण आया हुआ आंसू, கண்ணீர் आंसू. கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कहते हैं நீ அழுது கொண்டிராய், तुम कभी भी आपके நீ पास नहीं அழுது रहोगे. கொண்டிராய், तुम फिर कभी नहीं நீ रहोगे. அழுது கொண்டிராய். तुम फिर कभी नहीं रहोगे. हालेलुया. हालेलुया. திரும்பி வா. लौट कर आ. உனக்கு நல்ல வஸ்திரம் இருக்கிறது, तुम्हारे लिए अच्छा वस्त्र நல்ல है, அதிகாரம் இருக்கிறது, अच्छा अधिकार है, நல்ல ஆளுமை இருக்கிறது. अच्छा प्रभुता है. உன் தேவனுடைய தோட்டத்தை செப்பனிடுவதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். तुम्हारा परमेश्वर के बगीचे को सही करने के लिए प्रभु तुम्हें इस्तेमाल விழுந்தவன் करेंगे. எழுந்திருப்பது இல்லையோ? जो गिरा है फिर से नहीं उठता है क्या? எழுந்திருப்பாய் சகோதரனே, तुम उठोगे प्रिय நீ भाई, எழுந்திருப்பாய் சகோதரியே, तुम उठोगे प्रिय बहन, எழுந்திருப்பாய். तुम उठोगे. உன் தகப்பன் तुम्हारा पिता அவருடைய போர்வையால் உன்னை அணைத்துக் கொள்ள போதுமானவராய். उनके चद्दर से तुम्हें वो गले लगाने वाला रहता है. நிச்சயமாய் निश्चय से முடிவு உண்டு. अंतिम है. உன் நம்பிக்கை வீண் போகாது. तुम्हारा आशा कभी नहीं टूटेगी. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. மூன்றாவதாக तीसरा, திடனற்று போன நிலைமையிலே, जो ताकत खोए हुए उस परिस्थिति में, திடனற்று போய், जो ताकत खोकर, ஹalleluya. हालेलुया. ஒரு காலத்துல பலம் இருந்துச்சு பாஸ்டர், एक दिनों में बल था पास्टर, ஒரு காலத்துல எனக்கு நல்ல பலம் இருந்துச்சு, एक दिनों में मुझे बहुत अच्छा ताकत இருக்கும் था, பொழுதெல்லாம் எல்லாம் கொடுத்தேன். जब था मैं सब कुछ दिया, இப்போ ஒண்ணு இல்ல. अब कुछ नहीं है. ஒரு என் சூழ்நிலையே ரொம்ப மோசமா இருக்குது. मेरी परिस्थिति बहुत बिगड़ गई है. திடனற்று போய் இருக்கிறீங்களா? जो ताकत खोया हुआ जैसा रहता हो क्या? आमेन. आमेन. தாவீதுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் पहला सामुएल की किताब 30वां अध्याय में 6ஆம் வசனம். 6वां वचन. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். दाऊद बहुत संकट में पड़ा. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். जो सारे लोग हैं, बहुत लोग शोकित होकर दाऊद के ऊपर अपने बेटे बेटियों के कारण पथराव करने के लिए सोच रहे थे. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, परंतु दाऊद ने अपने परमेश्वर यहोवा को स्मरण करके यहाँ बांधा. ஆமென். आमेन. அழுவதற்கு பலன் இல்ல, रोने के लिए भी बल नहीं है. அழுவதற்கு கூட பலன் இல்ல. रोने के लिए भी बल नहीं है. சிக்லாக்கின் அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. सिकलग की अनुभव जो दाऊद के जीवन में आता है. வெளியில வர முடியாத ஒரு சிக்கல், बाहर नहीं आ सकता
सकते ऐसे फंसा हुआ एक अनुभव। எப்படி வருவது என்று எனக்கு தெரியவே இல்லை. कैसे आ पाएंगे करके मुझे पता नहीं। பெரிய சிக்கல்ல நான் இருக்கிறேன். बहुत बड़े कार्य में फंस गया हूँ। தாவீதுடைய வாழ்க்கையில இது கடந்து வந்தது. दाऊद के जीवन में इस प्रकार आया। ஒரு நாள் एक दिन தாவீதை தூக்கி வைத்தவர்கள் எல்லாரும் जो दाऊद को जो उठा के सर के ऊपर रख के नाच रहे थे सब, இன்னைக்கு இவன் சாகணும்னு நினைக்கிறாங்க. आज कहते हैं कि ये मरना है, இவனால தான் எனக்கு இந்த பாடுன்னு நினைக்கிறாங்க. इसी के कारण मुझे ये संकट करके सोच रहे हैं। தாவீது दाऊद அழுவதற்கு பலன் இல்ல. रोने के लिए भी बल नहीं था, மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கிறான். दूसरे सबको देख रहा है। திடனற்று போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில जो यहाँ खोया हुआ आपके जीवन வெளியில வர முடியாதபடி बाहर ना आ सके, எல்லாம் இழந்து காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில सब कुछ खोकर दिखाई पड़ते हुए आपके जीवन में எப்படிதான் வெளியே வரவோ? कैसे बाहर आए? யார்தான் என் கரத்தை பிடித்து தூக்குவாங்க? कौन मेरे हाथ उठाकर मुझे खड़ा करे? கலக்கத்தோட இருக்கிறீங்களா? ऐसे विलाप के साथ हो गया, கண்ணீரோட இருக்கிறீங்களா? आंसू के साथ हो गया, வெளியில வர முடியாத ஒரு அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? बाहर नहीं आ सकते एक अनुभव में रहते हो யாரோ क्या? தள்ளி விட்டது நிமித்தம் சிக்கல்ல தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? कोई तो हमें धोखा दिया है उसके कारण तुम फंस गए हो क्या? திடனற்று போய் இருக்கிற தாவீதை यहाँ जो अट गया हुआ दाऊद को, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. उसको एक भरोसा है, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவராக मेरा இருக்கிறார். उद्धारकर्ता जिंदा रहता है। ஆமென். आमेन। உங்களை அழைத்தவர், आपको जो உங்களை बुलाया, அபிஷேகம் आपको பண்ணினவர், जो अभिषेकित உங்களை किया தெரிந்து है, கொண்டவர். आपको जो चुना है, ஹalleluya. हालेलुया। மனுஷன் எல்லாம் குற்றச்சாட்ட பார்க்கறான். इंसान सब दोषित लगा, உறவுகள் எல்லாம் கல்லெடுத்து எரிய பார்க்குது. रिश्तेदार सब पथराव करना चाहता है, கூட இருந்தவங்க எல்லாம் அபாண்டமான காரியங்களை சொல்றாங்க. साथ में रहने वाले सब बहुत कुछ कहने लगे विरोध में। தாவீது நினைக்கிறான், दाऊद सोच रहा है, என்னை அபிஷேகம் பண்ணவர் உயிரோடு இருக்கிறாரே. मुझे जो अभिषेकित किया है वो जीवित है। நான் செத்த அபிஷேகத்தை அல்ல, நான் உயிருள்ள ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். मरा हुआ अभिषेक नहीं, जीवित अभिषेक को मैं पाया हूं। எல்லாரும் மறந்த பொழுதும் என்னை நினைவு கூர்ந்து என்னை அபிஷேகித்தவர் ஜீவனோடு இருக்கிறார். सब लोग भूल गए थे, तभी मुझे याद करके जो अभिषेक किया वह परमेश्वर जीवित है। கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, से सुनने वाले प्रिय भाइयों बहनों, காரணமில்லாத ஒரு சிக்கலிலே நீ சிக்கி இருப்பாயா? बिगर कारण से कहीं तो तुम फंस गए रहेंगे। இந்த तो சிக்கலாக்கின் அனுபவத்திலே इस फंसे हुए अनुभव में அழுவதற்கு பலன் இல்லாதபடி திடனற்று போயிருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே रोने के लिए भी बल नहीं है, इहाव को खोए हुए आपके जीवन में தேவன் உனக்கு திடனை கொடுத்து, परमेश्वर आपको इहाव देकर, ஹalleluya ஹalleluya ஹalleluya, எதையெல்லாம் இந்த வருடத்திலே, எதெல்லாம் இந்த நாட்களிலே, எதையெல்லாம் இழந்து போனாயோ, जो कुछ इस साल में इस दिनों में खोए हो, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி परमेश्वर में உன் अपने आप को इहाव விசுவாசம் बांधकर, திடப்படுவதாக, आपकी विश्वास உன் इहाव நம்பிக்கை बांधे जाए, திடப்படுவதாக, आपकी जो உன் भरोसा முழங்கால் इहाव बांधा திடப்படுவதாக, जाए, आपकी உன் आशा கண்ணீர் इहाव बांधा जाए, திடப்படுவதாக. आपके आंसू इहाव बांधा जाए। ஹalleluya ஹalleluya ஹalleluya. இருக்கிற இடங்களிலே रहते நீ हुए स्थानों पर திடப்படு, तुम इहाव बांधा திடப்படு. जाओ। Yes. ஹalleluya. திடனற்று போய்விடாதே. यस, आप इहाव मत छोड़ दो। ஆமென் आमेन, ஹalleluya. हालेलुया। திடனற்று போயிடாதீங்க. इहाव मत खो दो। ஆமென். आमेन। உன் விசுவாசத்தை இழந்து போயிடாத. आपके विश्वास को आप खो मत दो, அவிசுவாசியா மாறிராத. अविश्वासी मत बन जाओ। கர்த்தர் சொல்றாரே, परमेश्वर कहते हैं உன் விசுவாசத்துல இன்னும் நீ பலப்படு, तुम्हारे विश्वास में और अधिक இன்னும் நீ बढ़ो, பலப்படு, और अधिक இன்னும் बलवंत நீ हो, பலப்படு. और अधिक बढ़ो। இயேசு மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விட்டு விடாத. यीशु के ऊपर रखा हुआ भरोसा को मत खो देना। சிக்கல் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், कितना भी बड़े मुश्किल में फंसे हो, ஹalleluya, हालेलुया, மலை போல் இருக்கிறதை என் தேவன் பனி போல மாற்றி, ஹalleluya, முடியாது என்று சொல்லுகிறதை தேவன் முடித்து காட்ட जहाँ पर போதுமானவராய் पहाड़ की तरह दिख रहा है उस मुश्किल को प्रभु ओस की तरह बदल कर, जहाँ पर नहीं होता है कहते हैं वहां पर परमेश्वर पूरा करने वाला रहता है। சொல்லுகிறது. शास्त्र कहता है தாவீது दाऊद சகலவற்றையும் திருப்பி கொண்டான். वो सब कुछ पूरा लौटा लिया। ஆமென். आमेन। சகலவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். सब कुछ उसने लौटा लिया। ஆமென் சொல்லுங்க பாப்போம். आमेन कहेंगे। ஹalleluya हालेलुया। ஆமென். आमेन। இன்னைக்கு எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்ள போறீங்க. आज सब का सब आप लौटाने वाले हो। அழுவதற்கு பலன் இல்லாதபடி, रोने के लिए भी बल नहीं இருக்கிற है, எல்லாம் இழந்து போய், जो रहता है सब कुछ खोकर, உங்களுக்கு இருந்த மரியாதை போனது, आपके पास जो इज्जत था वो सब चले गए, உங்களுக்கு இருந்த மதிப்பு போனது, आपका जो इज्जत है सब चले गई, உங்களுக்கு இருந்த செல்வம் போனது, जो आपके धन है सब चले गए, எல்லாம் இழந்து வெறுமையா இருந்து सब कुछ खोकर खाली होकर, அழுவதற்கு கூட பலன் இல்லாம இருக்கலாம். रोने के लिए भी बल नहीं है ऐसे हो ஆனா सकते இன்னைக்கு हो। எல்லாவற்றையும் திருப்பி தர தேவன் போதுமானவர். लेकिन आज सबका सब लौटाने के लिए प्रभु बला रहता है। ஹalleluya சொல்லுங்க பாப்போம். हालेलुया बोलेंगे। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। சகலவற்றையும் திருப்பி கொள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். सबका सब लौटाने
वाला परमेश्वर हमारे साथ रहता है। ஆமென் சொல்லுங்க. आमेन बोलेंगे। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमेन। சகலவற்றையும் திருப்பி தர போதுமானவர். वो सबका सब लौटाने वाला रहता है। இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவர். आज आपकी आंसू को पोंछने के लिए वो बला रहता है। ஆமென். ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே लूका के 5वें अध्याय में பேதுரு पतरस வலை வீசிக்கொண்டே இருக்கிறான். वहां पर जाल डालते रहता है, பிரயோஜனம் இல்லாத ஒன்று. कुछ उपयोगित नहीं है। ஆமென். आमेन। வேதனை दुख है, வேதனை. दुख है, ஏன்னா क्योंकि அவன் உழைக்கிற உழைப்புக்கு அவனுக்கு ஏற்ற வருமானம் இல்லை. वो जो करता है मेहनत का उसका फल नहीं है। ஆமென். आमेन। செய்த ஒரு காரியம் जो किया हुआ एक कार्य है, இயேசுவுக்கென்று ஏதோ ஒன்றை கொடுத்தான். यीशु के लिए उसने कुछ तो दिया। ஆமென். आमेन। கர்த்தருக்கென்று கொடுத்தவர்கள் தரித்திரரானதாய் சரித்திரம் சொல்லல. जो परमेश्वर को दिए हैं वो कभी कंगाल नहीं होते हैं, ऐसे इतिहास में भी नहीं लिखा है। அவனுடைய வாழ்க்கையில आपके जीवन में, பேதுருடைய வாழ்க்கையில पतरस के जीवन में எல்லாம் இழந்து போயிற்று. सब कुछ खोया था। வெறுமை. कालीपन, உழைக்கிறேன், मेहनत करता हूँ, கையில பணம் தங்க மாட்டேங்குது. हाथ में कुछ कमाई नहीं रुकती है, உழைக்கிறேன், मेहनत करता हूँ, கடினமா உழைக்கிறேன், बहुत कठिन से मेहनत பணம் करता हूँ, எல்லாம் வட்டிக்கு போகிறது. पैसे सब ब्याज में लोन चले को जाता போயிருது. है, लोन में चले என்ன जाता है। செய்வது தெரியல. क्या करूँ पता नहीं, வெறுமையா இருக்கிறீங்களா? खाली होकर रहते हो கர்த்தர் क्या? உங்களை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर आपको देखकर कहते हैं, அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, वो कहते हैं आपको देखकर, இனி கொஞ்சம் தள்ளி கொண்டு போங்க. और अधिक थोड़ा गहराई में डालो। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। நம்முடைய படிப்பு அறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க. हमारी जो पढ़ाई है उस दिमाग को आप जगह ஏன்னா मत दो, வேதம் சொல்லுது क्योंकि शास्त्र कहती है விசுவாசம் இருக்கு பாருங்க. जो विश्वास है, ஆமென். आमेन, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம். जो क्रूस के बारे में जो उपदेश है जो निर्बुद्धियों के लिए वो पागल की तरह होता है, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். लेकिन उद्धार पाने वाले आपको मेरे लिए वो प्रभु का सामर्थ्य रहता है। ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ज्ञानियों को अपमान करने की तरह परमेश्वर ने इस निर्बुद्धियों को चुना है। இருக்கிறதை அவமானப்படுத்த தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். जो है उसे अपमान करने के लिए परमेश्वर ने जो नहीं है उसे चुन लिया है। ஹalleluya. हालेलुया। ஒன்றும் இல்லாமையில் ஒன்றை செய்கிற தேவனாகிய கர்த்தர். जहाँ पर कुछ नहीं है वहां पर से एक बनाने वाला ஆண்டவர் परमेश्वर। உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். परमेश्वर आपसे जो कहते हैं उसे ही करो। மாம்சத்திலேயும் மாம்ச விதமான காரியங்களில் अनेक காரியங்களை செய்து நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். शरीर प्रकार से जो आप कुछ करके खुद से करके आप हार चुके रहे அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், वो तुम्हें देखकर कहते हैं வலையை போடு. जाल को और गहरे में डालो। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमेन। பேதுரு சொல்லிருக்கலாம், पतरस कहा होगा இரவு நேரத்துல தான் மீன்கள் ஒரு இடத்துல வரும். रात के समय में ही मछली मिलता है, பகல் நேரமா இருக்கிறதே. वो दिन है, लेकिन अब ஐயரே இது சான்ஸ் இல்ல. गुरु एक कोई मौका ही नहीं है। உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஞானம், நீங்க வைத்திருக்கிற அறிவு, आपकी जो पढ़ाई, आपकी जो ज्ञान है, आपकी जो दिमाग है, இதெல்லாம் யோசிக்க சொல்லும். ये सब ऐसे सोचने लगाता है, கர்த்தருடைய வார்த்தை लेकिन परमेश्वर की वचन ஒரு சொல்லினாலே எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். एक वचन के से सब कुछ बनाया हुआ அவருடைய परमेश्वर। வார்த்தை ஆகாது என்று திரும்பி வருவது கிடையாது. उनके वचन कभी भी नहीं होगा करके नहीं அவருடைய लौटता வார்த்தை है। இல்லை என்று திரும்பி வருவது उनका கிடையாது. वचन नहीं है करके कभी नहीं लौटता அவருடைய है। வார்த்தை முடியாது என்று சொல்லி திரும்பி வருவது கிடையாது. उनका वचन नहीं हो रहा है करके वापस नहीं அவருடைய लौटता है। வார்த்தையிலே வெறுமை என்று இருப்பது கிடையாது. उनके वचन में खालीपन नहीं है। அவருடைய வார்த்தை வெறுமையை நிறைவாக்கக்கூடியதா இருக்கிறது. उनका वचन खालीपन को भरपूरता करता அவருடைய है। வார்த்தையிலே ஜீவன் உண்டு. उनके वचन में जीवन है। அவருடைய வார்த்தையிலே பலன் உண்டு. उनके वचन में அவருடைய सामर्थ्य வார்த்தையிலே है। ஆரோக்கியம் உண்டு. उनके वचन में चंगाई है। முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை இருக்கிறது அல்லவா? जो घुटने टेक कर प्रभु के सम्मुख में प्रार्थना करते वक्त जो परमेश्वर आपसे किए हुए जो बात है, जो वचन है, அதை நிச்சயமாய் நிறைவேற்றும். वो निश्चय उसे पूरा करेंगे। வெறும் படகை பார்த்து அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, खाली नाव को देखकर रोने वाले प्रिय भाई, வெறுமையான பர்ஸை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, जो खाली पर्स को देखकर आंसू बहाने वाले प्रिय बहन, வெறுமையான பர்ஸை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிற என் தகப்பனே, என் தாயாரே, जो खाली पर्स को देखकर जो गुड़गुड़ाने वाले जो प्रिय महाप्रिय पिता, கர்த்தர் சொல்லுவதை கேளுங்க. जो परमेश्वर आपसे कहते हैं उसे सुनो। கர்த்தர் சொல்லுவதை கேளுங்க. परमेश्वर जो कहते हैं उसे மனுஷன் सुनो। சொல்றதை கேட்காத. इंसान जो कहता है उसे मत மனுஷன் सुनो। பேசுறதை பேசாத. इंसान की जो बात है वो கர்த்தர் எதை मत कहो। பேசுகிறார் அதை பேசு. परमेश्वर जो कहते हैं उसे கர்த்தர் बोलो। எதை சொல்லுகிறார் அதை சொல்லு. परमेश्वर जो कहते हैं उसे ही तुम கர்த்தர் कहो। உன்னோடு கூட என்ன பேசினார் அதை பேசு. परमेश्वर जो आपसे कहे हैं उसे ही आप कहो। உன்னாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்து. तुम्हारे जीव के अधिकार को भी हो करो। ஹalleluya. हालेलुया। மனுஷன் இல்லைன்னு சொல்றான். इंसान नहीं है कहता கர்த்தர் है। முடியுங்கிறாரு. परमेश्वर कहते हैं होगा। மனுஷன் நடக்காதுங்கிறான். इंसान कहता है कि கர்த்தர் असंभव है। நடக்கும் என்று சொல்லுகிறான். परमेश्वर कहते हैं संभव है। ஹalleluya. हालेलुया। மனுஷன் நாறுன்னு சொல்லுகிறான். तो इंसान कहते हैं कि கர்த்தர் बदबू சொல்லுகிறார் இது நறுமணம் வீசும் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं सुगंध द्रव्य होगी। ஹalleluya. हालेलुया। மனுஷன் வனாந்திரம் சொல்றான்.
जो इंसान कहता है जंगल है, கர்த்தர் வயல் நிலமாய் மாற்றுவேன்னு சொல்றாரு. परमेश्वर कहते हैं इसे मैं उगा हुआ खेती बनाऊं. மனுஷன் ஒண்ணுன்னு சொல்றான், इंसान एक कहता है, கர்த்தர் ஆயிரமாய் பார்க்கிறார். परमेश्वर हजारों की तरह दिखता है. ஹalleluya. हालेलुया. இரண்டு படகு அமிழ்த்தக்கதாக ஒன்றை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய். दोनों नाव डूबने की तरह परमेश्वर आपको देने वाला रहता है. பெருமையான ஒன்றை கண்டு வேதனையோடு அழுது புலம்பி துக்கப்பட்டு கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, जो काली है उसे देखकर रोकर विलाप करने वाले प्रिय भाई, ஹalleluya. हालेलुया. பிசாசு ஒருவேளை शैतान हो सकता है வாழ்க்கையில आपके जीवन में வெறுமையாக்க கூடியவனை கொண்டு வருவான். जो काली करने वालों को लेकर आता है. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்துல संदेश देते हुए समय ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புறேன். एक गवाही कहना चाहता हूँ. ஆமென். आमेन. நம்முடைய சபையிலே हमारे कलीसिया में ஊழியம் செய்கிற அருமையான ஒரு தேவனுடைய மனிதர் सेवकाई करने वाले एक अच्छा एक வேலை व्यक्ति है. செஞ்சு கொண்டு ஊழியம் செய்கிறார். वो नौकरी करते हुए वो सेवकाई कर रहा அவர் है. ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருந்தார். वो भी बिजनेस कर रहे थे. பாருங்க, அந்த பிசினஸ் வந்த நேரத்துல மார்க்கெட் நல்லா இருந்தது. वो बिजनेस जब शुरू हुआ तभी मार्केट अच्छा रहा, ஆனா लेकिन அந்த பொருள் வந்த உடனே वो जो चीज आने के அது बाद அப்படியே டவுன் ஆயிடுச்சு. वो जो भाव बहुत गिर गया, வாங்கின விலையை விட जो लिया हुआ उस भाव से भी அப்படியே குறைந்து போய்விட்டது. बहुत कम हो चुका है. எந்த மனிதனை நம்பி வாங்கினாரோ जिस इंसान के भरोसे में लिए थे அவனை ஏமாற்றி விட்டான். उसने धोखा दे ரொம்ப दिया. வேதனை. बहुत दुख हुआ. லட்சங்கள் நஷ்டமாகும் என்றோ जो लाखों के ऊपर नष्ट होगा बोलकर வேதனையோடு இருந்தார். बहुत दुखित में थे. என்னோடு கூட சொன்ன பொழுது நானும் ஜெபித்தேன். जब उसे मेरे पास कहा तो मैंने भी प्रार्थना ஆண்டவர்கிட்ட की. கேட்டேன், परमेश्वर से पूछा, நீங்க சொன்னீங்களாண்ட ஆப்பா, आपने कहा था ना पिता, நீங்க தானப்பா சொன்னீங்க, आपने ही कहा था, துவங்குன்னு சொன்னீங்களே. शुरू करो आपने அந்த कहा. மனிதன் என்னிடத்தில் ஜெபித்து கேட்டு விட்டு தானே துவங்கினான். वो इंसान प्रार्थना करके मुझसे पूछ के ही शुरू ஏன் किया, இப்படி நஷ்டம் வருகிறது ஐயா? क्यों ऐसे नष्ट हो रहा है. ஜெபித்தேன். प्रार्थना किया. 2 வாரம் 2 हफ्ता எனக்குள்ள ஒரு கலக்கம். हमारे अंदर एक घबराहट, என்ன ஆண்டவரே, क्या है प्रभु, இப்படி ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டீரோ. ऐसे एक नष्ट आ गया है. ஆனா நேற்றைய தினத்துல लेकिन कल के दिनों में நல்ல ஒரு சாட்சி, एक अच्छा गवाही, எனக்கு நான் நஷ்டமடையல, मैं नष्ट नहीं हुआ, என் நஷ்டத்தை கர்த்தர் லாபமாய் மாற்றுகிறவர். मेरे नष्ट को परमेश्वर ने लाभ में बदल दिया. शैतान எதையாவது ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது ஒன்றை நஷ்டத்தை கொண்டு வருவான். कुछ तो शुरू करते वक्त एक नष्ट दिलाता है, பயத்தை கொண்டு வருவான், डर दिलाता है, கலக்கத்தை கொண்டு வருவான். घबराहट दिलाता है. ஆனால் கர்த்தர் சொல்லுவாரேயானா, लेकिन परमेश्वर कहते हैं तो நீ வெறுமையாய் போக மாட்டே, तुम खाली हाथ नहीं जाओगे, நிச்சயமாய் அதை நிறைவாய் தர போதுமானவராய். निश्चय है उसे पूरा तरह से देने वाला रहता है. हालेलुया. हालेलुया. आमेन. आमेन. பவுலுடைய ஊழியம் पौलुस की सेवकाई அது நிறைவேற வேண்டும். वो पूरा होना है. அதான் கர்த்தருடைய திட்டம். वही परमेश्वर की योजना है. சிறைப்பட்டவனாய், जो कैद किए हुए சிறைப்பட்ட அனுபவத்தோடு और बंदी गृह में अनुभव में, ஹalleluya, हालेलुया, கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். वो जहाज पर वो प्रयाण कर रहा है. அவரோடு கூட வந்தவர்கள் எல்லாரும் उसके साथ में जो यात्रा करने वाले सब लोग, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் கலக்கம் அவர்களுக்குள் இருந்தது. फ्यूचर के बारे में एक डर घबराहट उसके अंदर था. அழுது கொண்டிருக்கிறார்கள். वो रोते रहते हैं. வேதனை, बहुत दुख, கப்பல் காற்று பயங்கரமா அடிக்கிறது. जो बहुत आंधी तूफान बहुत तेज लग रही है, பயங்கரமான காற்று. बहुत बड़ी जो आंधी, என்ன செய்வதுன்னு அவங்களுக்கு தெரியல. क्या करे उन्हें पता नहीं. ஹalleluya. हालेलुया. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய். दुनिया में रहने वाले से बढ़कर आपके मेरे अंदर जो परमेश्वर है वो बड़ा है. உலகத்தானுக்கு கலக்கம், दुनिया के लोगों को विलाप உலக है. மக்களுக்கு அது பயம். दुनिया के लोगों के लिए वो डर रहता ஆனா है, உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சி. लेकिन आपको मेरे लिए वो आनंद है. ஏன் தெரியுமா? क्यों पता है? எங்க அப்பா சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற मेरा போகிறவராய் पिता ने இருக்கிறது. कहा हुआ सारे जो वचन पूरा தேவன் होने वाला ராஜாதி रहता है. ராஜாவாய் மீண்டும் வர போகிறார். मेरा प्रभु राजाओं के राजा அவருடைய की तरफ வருகைக்கு फिर से நான் आने वाला ஆயத்தமாய் है. இருக்க போகிறேன். उनके आगमन के लिए அவருடைய मैं तैयार திட்டம் என் மூலம் रहूंगा. நிறைவேற போகிறது. उनकी योजना मेरे द्वारा पूरा எத்தனை होगा. கலக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் मेरे जो कितने भी मेरे विरोध में तकलीफ संकट मुश्किल आए, பவுலை அழைத்து வேறு விரித்து நடத்தின தேவனாகி கர்த்தர். पौलुस को बुलाकर जो अलग करके चलाया हुआ परमेश्वर. ஹalleluya. हालेलुया. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே प्रेरित के 27वां अध्याय 22வது வசனத்திலே 22वां वचन में 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 21 वचन से हम पढ़ते அநேக हैं. நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. जब वे बहुत दिन तक भूखे रह चुके थे, पौलुस ने उनको बीच में खड़े होकर कहा, ये लोगों, चाहिए था कि तुम मेरी बात मानकर क्रेत से न जहाज खोलते और न ये विपत्ति आती और न ये हानि उठाते. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுதும் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். परंतु अब मैं तुम्हें समझाता हूं कि डांट्स बांधो.
கப்பற் சேதம் அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. क्योंकि तुम में से किसी के प्राण की हानि ना होगी पर केवल जहाज की। ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, क्योंकि परमेश्वर जिसका मैं हूँ और जिसकी सेवा करता हूँ उसके स्वर्गदूत ने आज रात मेरे पास आकर कहा, பவுலே பயப்படாதே, ये पौलुस मत நீ डर, ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். तुझे कैसर के सामने खड़ा होना। இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணருளினார் என்றார். देख परमेश्वर ने सबको जो तेरे साथ यात्रा करते हैं तुझे दिया है। அல்லேலூயா. हालेलुया। ஆனபடினால் மனுஷரே इसलिए हे सजनी திடமனதாயிருங்கள், डांट्स बांधो, நான் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று क्योंकि मैं परमेश्वर का विश्वास करता हूँ कि जैसा मुझसे कहा गया है தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். वैसे ही होगा करके मैं प्रभु में विश्वास करता हूँ। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பவுல் கைதியா இருக்கிறான். पौलुस वहां पर कैद किया गया है, கைது பண்ணப்பட்டு वो कैद किए गए, அவனை ராயனுக்கு முன்பதாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். उसे कैसर के सामने जाकर खड़ा करना है। தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. परमेश्वर की योजना करके एक होता है, ஆனால் போகிற பிரயாணத்திலே लेकिन उस यात्रा में காற்றடிக்க ஆரம்பிக்கிறது. बहुत बड़ी आंधी तूफान लगती கொடும் है, காற்றடிக்க बहुत ஆரம்பிக்கிறது. तेज वायु लगती है। அல்லேலூயா. हालेलुया ஆமென். आमेन। பயங்கரமான காற்றெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறது. बहुत बड़े जो तूफान लगती है, காற்று அடிக்க அடிக்க वो तूफान लगते लगते கப்பல்ல பிரயாணம் செய்கிறவருடைய நம்பிக்கை எல்லாமே கேப்டன் மேல இருந்தது. जो उस जहाज में यात्रा करने वालों की सारी जो भरोसा उस कैप्टन के ऊपर रहता है, அவன் மேல முழுவதும் நம்பிக்கை வச்சாங்க. वो जहाज चलाने वाले कैप्टन के ऊपर उन्होंने विश्वास किया, பவுலோ கேப்டனை நம்பல. लेकिन पौलुस ने उस कैप्टन को नहीं। அல்லேலூயா. हालेलुया। பவுல் நம்பினதெல்லாம் पौलुस ने जिसके ऊपर विश्वास रखा காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய தேவனாகி கர்த்தரை कि நம்பினார். जो तूफान और वायु को थमाता है उस परमेश्वर के ऊपर था। காற்றடிக்க ஆரம்பிக்கிறது, वहां पर तूफान लगने लगती है, புயல் எழும்ப ஆரம்பிக்கிறது, वायु बहुत तेज उठती है, போகிற கப்பல் திசை மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. जिस तरह जाना है वो जहाज कोई दूसरे मार्ग पर जा रहा है। கப்பலில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி கொண்டிருக்கிறார்கள். जो कुछ जहाज में था उसे सब वो समुद्र में उठा के फेंकने लगे। மரண பயம் வந்த உடனே சாப்பிடுறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல. मृत्यु के डर आने के बाद खाने के लिए किसी को मन नहीं था। ஆமென். आमेन। ஆனால் பவுல் लेकिन पौलुस கர்த்தருக்குள் திடமனதா இருந்தார். परमेश्वर में वो यहाँ डांट्स बांधा था, அவர் அழைத்தவருக்கு தெரியும், क्योंकि उसे बुलाया हुआ परमेश्वर जानते हैं, நன்றாய் அறிந்திருந்தார். वो अच्छी तरह जानते हैं। என்னை அழைத்தவர் என்னை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். जो मुझे बुलाया है वो मेरे बारे में अच्छा योजना रखा है। ஹalleluya. हालेलुया। அநேக நேரங்கள்ல अनेक समय में நாம் நம்பி இருக்கிற அந்த நங்கூரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும். हम जो भरोसा करते हैं जहाज को रोकने वाली उस वस्तु के ऊपर रहता है, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहते हैं நங்கூரம் கூட அது விலை ஏறும்பா. जो जहाज को रोकने वाली वो हथियार भी हट सकती है। ஆமென். आमेन। அடிக்கிற காற்றும் அடிக்கிற புயலையும் உன் கப்பல் எங்க போகுதுன்னு கூட தெரியாம இருக்கலாம். जो लगता हुआ तूफान वायु में तुम्हारा जहाज कहां पर वो जा रहा है पता नहीं होगा, எத்தனை திசைகள் மாறி போனாலும், लेकिन कितने भी होर से वो जाए, எத்தனை முறை நீ அங்கங்கன்னு சுத்தி வந்தாலும், कितने बार तुम यहाँ वहां भटकते रहे, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை நிறைவேற்றாதபடி ஹalleluya हालेलुया। ஆண்டவர் ஆமென் அவருடைய வேலையை முடிக்கிற தேவன் அல்ல. जो प्रभु ने रखा हुआ उस योजना पूरा किए बिगर परमेश्वर उस काम को खत्म नहीं कर सकेंगे। பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து डर के घबराए हुए होने देखकर ஆமென் ஆமென். பவுல் சொல்லுகிறான், पौलुस कहता है, சகோதரர்களே நீங்கள் பயப்படாதீர்கள். भाइयों तुम डरो नहीं। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர், क्योंकि जिसका परमेश्वर का मैं हूँ और जिसका सेवा मैं करता हूँ उसका दूत ने என்னிடத்திலே வந்து நின்று, मेरे पास आकर कहा, பவுலே நீ பயப்படாதே, ये पौलुस मत நீ डर, ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். तुझे कैसर के सामने खड़ा होना अवश्य है। आमेन। ஹalleluya. हालेलुया। ராயனுக்கு முன்பதாக நிற்கணும். कैसर के सामने खड़ा होना है। ஆமென். आमेन। இதுதான் தேவனுடைய திட்டம். यही परमेश्वर का योजना है। நிற்கணும், பயப்படாத. मत डर, खड़ा होना है। கடலை பார்த்து பயப்படாத, समुद्र को देखकर मत डर, கப்பலை பார்த்து பயப்படாத. जहाज को देखकर मत डर, கடலை தூக்கி போட்டாலும் समुद्र में उठा के डाले तो உன்னை भी தப்புவிப்பதற்கு அங்க ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி तुझे बचाने வச்சிருப்பார். के लिए वहां
वहां पर एक मछली तैयार किए உன்னை रहेंगे। என்ன பண்ணித்து என்ன பண்ணாலும் तुम्हें कुछ भी करे, உன்னை பாதுகாக்க தேவன் ஒருவரை ஆயத்தப்படுத்தி तुम्हें வைத்திருக்கிறார். रक्षा करने के लिए परमेश्वर एक को रखा है। ஹalleluya. Hallelujah. உன்னை கொலை செய்யணும்னு अनेகர் யோசனை आपको பண்ணிருக்கலாம். खून करने के लिए बहुत लोग सोचा होगा। இல்ல பவுலே, नहीं என் पौलुस, திட்டம் நிறைவேறாதபடி मेरी உன் योजना தலையிலிருந்து पूरा ஒரு किए தலை மயிறு கூட கீழே விழப்போவது तेरे கிடையவே सर से एक கிடையாது. बाल भी नीचे नहीं गिर पड़ेंगे। தேவ பிள்ளையே, प्रभु के लोगों, உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். परमेश्वर की योजना पूरा होने के लिए अपने आप को अब ढांढ बांधो। உலக மனிதனை போல அழுது வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. जो दुनिया के इंसान की तरह आपको दुख होकर विलाप करके कोई फायदा नहीं। ஹalleluya. हालेलुया, ஆமென். आमेन। நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். हम परमेश्वर के होर से रहते हैं। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। கர்த்தர் நம் நடுவிலே கிரியை செய்கிற தேவன். परमेश्वर हमारे बीच में वो क्रिया அவர் நமக்கு करता ஒரு है। தரிசனத்தை தந்திருக்கிறார். वो हमें एक दर्शन दिया அந்த है। தரிசனத்திலே उस दर्शन में, ஆமென், आमेन, போக வேண்டிய தூரத்திற்கு அளவு போகாமல் जहाँ पर जाना है उस दूर तक नहीं, குடும் காற்றடித்திருக்கலாம், जो उसे रोकने के लिए तूफान கடும் लगा होगा, காற்றடித்திருக்கலாம், बड़े जो பெரும் आंधी आई रहेगी, காற்றடித்திருக்கலாம், बड़े वायु लगी திசை रहेगी, மாறி கூட போயிருக்கலாம். जो मार्ग बदल कर भी गए ஆனால் होंगे, ஒன்று, लेकिन एक தரிசனத்தை தந்தவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிக்க போதுமானவராய் दर्शन दिया இருக்கிறார். हुआ परमेश्वर இனி निश्चय நீ उसे அழுது पूरा கொண்டிரா. करता। अब के बाद तुम இனி कभी நீ नहीं அழுது रोगे, கொண்டிரா. तुम फिर कभी नहीं रोगे। நிச்சயமாய் தரிசனங்கள் நிறைவேற போகிறது. निश्चय से दर्शन पूरा होगा, நிச்சயமாய் தரிசனங்கள் நிறைவேற निश्चय போகிறது. से दर्शन पूरा உன் होगा। நம்பிக்கை வீண் போகாது. तुम्हारी आशा कभी नहीं உன் நம்பிக்கை टूटेगी, வீண் போகாது. तुम्हारी आशा कभी नहीं टूटेगी। எதிர்காலத்தை குறித்து, जो फ्यूचर के बारे में, ஹalleluya, हालेलुया, கண்ணீரோடு கூட இருக்கிறான். आंसू के साथ रहने वाले, ஏமாற்றத்தின் கண்ணீரா இருக்கலாம், धोखा के आंसू हो सकता இடனற்று है, போன ஒரு கண்ணீரா இருக்கலாம். जो यहाँ छोड़ दिया हुआ आंसू रह सकता எல்லாவற்றுக்கு है। ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். सबका परमेश्वर जवाब दे रहा है। தேவன் சொல்லுகிற ஒரு मेरा प्रभु कहता हुआ एक இனி நீ शब्द, அழுது கொண்டிரா. अब के बाद तुम कभी நீ नहीं அழுது रोगे, கொண்டிராய் தேவ तुम फिर कभी नहीं रोगे। நீ प्रभु के அழுது लोगों, கொண்டிரா. तुम फिर कभी नहीं நீ அழுது रोगे, கொண்டிருக்க மாட்டே. तुम फिर कभी नहीं இருக்கிற रोगे। இடத்துல அப்படியே முழங்கால் படி. जो बैठे हुए स्थानों पर सब लोग उठने அப்படியே पर ஜெபிக்க போகிறோம். सब लोग प्रार्थना தேவனே, करेंगे। प्रभु சகடனா ஷகடனா கதுரபலபோதியாம் தனரா. शबा का दर रखा दौड़ा मारा। Oh, thank you Lord. நன்றி ஆண்டவரே. धन्यवाद हो நன்றி प्रभु, ஆண்டவரே. धन्यवाद हो நன்றி प्रभु, ஆண்டவரே. धन्यवाद हो நன்றி प्रभु, ஆண்டவரே. धन्यवाद हो प्रभु। நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். हम सब நம்ம प्रार्थना करें, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க हम सब போகிறோம். प्रभु के सम्मुख में प्रार्थना करें। Thank you Lord. உமக்கு நன்றி ராஜா. धन्यवाद हो प्रभु। கண்ணீரெல்லாம் மாறும் மன்னாள், கவலைகள் கஷ்டங்கள் தீரும் மன்னாள், ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைக்கின்றாரே. சொல்லுங்க. கண்ணீரெல்லாம் மாறும் மன்னாள், கவலைகள் கஷ்டங்கள் தீரும் மன்னாள். ஆண்டவரை பார்த்து, प्रभु को देखकर, ஆண்டவரே, प्रभु என் கண்ணீர், मेरी என் आंसू, வேதனை, मेरी என் दुख, துக்கம், मेरी என் विलाप, நிந்தனை, मेरी निंदा, எல்லாம் மாற வேண்டிய ஒரு நேரம் सब बदलने का வரப்போகுது. एक समय ही है। ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்கிற. प्रभु मुझे अर्पण நீ करता ஒப்பு हूँ, கொடுக்கிற. मुझे अर्पण करता हूँ। தேவனை பார்த்து சொல்லுங்க. परमेश्वर को देखकर ஆண்டவரே, कहो, நீ ஒப்பு प्रभु கொடுக்கிற. मुझे अर्पण करता हूँ, நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. मुझे अर्पण करता நீ हूँ, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. मुझे अर्पण करता எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. हमें अर्पण करते हैं எங்களை ஒப்பு प्रभु। கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. हमें अर्पण करते எங்களை हैं ஒப்பு कहो। கொடுக்கிறேன்னு मुझे சொல்லுங்க. अर्पण करता हूँ, ஹalleluya, 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 உடரபலதனா. எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு सब लोग प्रार्थना करते रहो। எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. सब लोग எல்லாம் प्रार्थना ஜெபம் करते பண்ணுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. धन्यवाद हो प्रभु। அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, பிதாவுக்கு நன்றி, धन्यवाद, நன்றி, धन्यवाद, நன்றி, நன்றி, धन्यवाद, நன்றி, நன்றி, நன்றி. धन्यवाद। ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Lord. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள் பலமாக துணிக்குதே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. उठाकर कहेंगे, நீதிமானே, அனுதினம்
சோதிக்க பல்வேறு துன்பங்களும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. ஆண்டவரே, प्रभु எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. हमें हम अर्पण எங்களை करते நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். हैं, हमें हम अर्पण करते எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் हैं, ஆண்டவரே. हमें हम अर्पण करते எங்களை हैं, ஒப்பு கொடுக்கிறோம். हमें अर्पण करते தேவ சித்தத்தை நாங்க நிறைவேற்றணும் हैं, ஆண்டவரே. प्रभु की इच्छा को हमें पूरा करना है, ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். हमें अर्पण करते हैं. ஒரு வரியை மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. सिर्फ एक ही शब्द हमारे साथ मिलकर कहेंगे. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீர் கவலையும் நீங்கும் மன்னாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவனே, प्रभु உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் आपको ஆண்டவரே. धन्यवाद के साथ ஆராதனையிலே इस आराधना में பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே, बच्चों के फ्यूचर के बारे में, வேதனையோடு, கலக்கத்தோடு, दुख में, विलाप में, आंसुओं என்ன में செய்வேனோ, क्या कर என்ன सकूंगा, பண்ணுவேனோ, क्या करूं, இனி எனக்கு யார் இருக்கிறார்? मेरे लिए कौन है, எல்லாம் லாக்டவுனா இருக்கிறது. सब लॉकडाउन हो चुका என்ன है, பண்ணுவேன்? हम क्या करेंगे. கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கொண்டு चिंताओं के வருகிறார். साथ रहने वालों को आपके चरणों में लेकर आते हैं. ஏமாற்று ஆண்டவரே, धोखा है प्रभु, நம்பினவர்கள் ஏமாற்றி இருக்கலாம் जो भरोसा किए सब लोग धोखा दिए துரோகிகளின் होंगे. நடுவிலே வாசம் பண்ணலாம் ஐயா. यस, बीमारी के बीच में निवास करते हैं, துரோகிகளின் நடுவே வாசம் பண்ணலாம். विरोधियों के बीच में निवास कर सकते हैं, பலவீனத்தின் நடுவிலே வாசம் பண்ணலாம். कमजोर के बीच में निवास कर सकते हैं. நம்பினவர்கள் ஏமாற்றி இருக்கலாம். भरोसा किए वे धोखा दिए रहेंगे. கண்ணீரை துடைப்பீராக. हमारी आंसुओं को पोंछ दीजिए திடனற்று போய் प्रभु. यहाँ छोड़कर இனி என்னால வாழ முடியாது, अब मैं नहीं जी இனி पाऊंगा, என்னால ஜீவிக்க முடியாது, अब मैं जिंदा नहीं रह पाऊंगा, நான் ஏன் வாழ வேண்டும் என்று मुझे क्यों जीना है बोलकर. எதிர்காலத்தோடு கூட यस, திடனற்று பலனற்று போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார். हिम्मत खोकर यहाँ छोड़कर रहने वाले हर एक ஒரு के ऊपर ध्यान பிள்ளைகளையும் दीजिए. ஆசீர்வதியும் ஆண்டவர். हर एक लोगों को आशीष करो இந்த प्रभु. தேசத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலை முற்றிலும் மாறுவதா, हमारे देश में रहने वाली ये परिस्थिति पूरी तरह बदल தேசத்தின் जाए. மீது உம்முடைய ஆளுகை இருப்பதா, हमारे देश पर प्रभु यीशु आपकी प्रभुता रहे, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதா. आपके नाम की महिमा हो. தேவ கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु के हाथों में हमें समर्पण करते நாங்கள் हैं. சிறுக வேண்டும், हम घटना है, கர்த்தர் பெருக வேண்டும். हाँ बढ़ना है. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं पिता. आमेन, 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 आमेन.